நாம் ஒரு வசனத்தை வாசித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நிறைய கடந்து போகிறோம். ஒரு வசனம் வாசியுங்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசியுங்கள். எபிரேயர் 11:9 வாசியுங்கள். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல் சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்துக்கு உடன் சுதந்திரவாளியாகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் குடியிருந்தான். நாம் கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காக உமக்கு நன்றி. மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் இம்மட்டும் நடத்தி கொண்டு வந்த பாதைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, இனிமேலும் எங்களை நடத்த போற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ளே கிரியை செய்யட்டும். ஆவியானவரே, நீங்க எங்களோடு கூட பேசாவிட்டால் அந்த வார்த்தைகள் விருதாவாக இருக்கும். மனுஷருடைய சத்தத்தை அல்ல, உம்முடைய சத்தத்தையே நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம். அப்பா, விசுவாசத்தை துவக்கிறவரே முடிக்கிறவரும் நீராய் இருக்கிறீரப்பா. நேரத்தில் கூட இந்த வார்த்தைகள் எங்கள் விசுவாசத்தை இன்னும் எங்களை உந்தி தள்ள, இன்னும் நாங்கள் ஓட கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களோடு கூட கூடாரங்களிலே குடியிருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த கூடாரங்களிலே குடியிருந்தான் என்று சொல்லி பார்க்கிற இந்த வசனத்திலே அநேக செய்திகளை நாம் கேட்டிருக்கிறோம். ஆனால் இந்த வசனத்தை வாசிட்டே இருக்கும்போது ஒரு சில காரியங்களை ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக சொல்லிக் கொடுத்தார். இந்த கூடாரங்களில் குடியிருந்தான் அப்படிங்கிறதுனா என்ன அப்படின்னு கேட்டால், பொதுவாக நமக்கு கூடாரம் என்பது இந்த உலகத்தை குறிக்கிறதா ஒரு வார்த்தை. இந்த உலகம் ஒரு கூடாரத்தை போல. அதாவது ஆபிரகாம் ஏன் கூடாரத்தில் குடியிருந்தாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொடர்ந்து அந்த வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரமுள்ள நகரங்களுக்கு அவன் காத்திருந்தான் அப்படின்னு இருக்கு. அப்போ அஸ்திபாரமுள்ள நகரம் என்பது தேவன் இனி நமக்கு வரும்போது கொடுக்க போறது. இதற்கு அவன் காத்திருந்தான் அப்படின்னு இருக்கு. அதனால் அவர் எதில் குடியிருந்தாராம்? கூடாரங்களில் குடியிருந்தார். அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டால், இனி வரப்போகிறதான அந்த அஸ்திவாரம் என்பது கூடாரத்தை பார்க்கலும் நிரந்தரமானது. அதை போட்டுட்டோம்னா அது ஒரு ஸ்டெபிலிட்டி. அங்கேயே நம்ம எப்பவுமே அங்கே தான் இருக்க போகிறோம்னு அர்த்தம். இப்போ ஒரு சில இன மக்களை பார்த்துருக்குறோம். அவங்க கூடாரங்களை இப்பவும் குடியிருப்பாங்க. அவங்க இடம் பெயர்ந்து என்ன செய்வாங்க? போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு இடமே இருக்காது. ஆனால் நம்ம ஒரு இடத்துல போய் ஒரு காலகட்டத்தில் ஒரு அஸ்திவாரம் போட்டு ஒரு வீடை போட்டு நம்ம தங்கிட்டோம்னா, நாம் நம்முடைய சந்ததிகள் எல்லாம் என்ன செய்ய போகிறோம்? அங்கே இருக்க போகிறோங்கிற நம்பிக்கையில் தான் நம்ம என்ன செய்வோம்? வீடு கட்டுவோம். ஆபிரகாமுக்கு முன்னாடியே காயின் காலத்திலேயே கோட்டையெல்லாம் கட்டிட்டாங்க. நிம்ரோத்தெல்லாம் கோட்டை கட்டிட்டாரு. எகிப்தியர்கள் வீடு கட்டி வாழ்றாங்க. மெசபொத்தேமியா ஜனங்க வீடு கட்டி வாழ்றாங்க. அந்த காலத்தில் ஆபிரகாம் எதில் குடியிருந்தாரா? கூடாரங்களில் குடியிருந்தார்னு இருக்கு. ஏன் அவர் கூடாரங்களில் குடியிருந்தார்னா, அதுக்கு வசனம் சொல்லுது, எனக்கு ஒரு அஸ்திவாரம் நகரம் வரப்போகுது, தேவன் எனக்கு வச்சிருக்கிறாரு, அதுதான் எனக்கு பர்மனன்ட், அதனால நான் டெம்பரவரி டென்ட்ல இருக்கிறேன்னு அர்த்தம். இது ஒரு உலக பிரகாரமாய் அவர் எடுத்த நிலைப்பாடு. ஆனால் அதற்கு பின்னாடி மிகப்பெரிய ஆவிக்குரிய சத்தியம் இருக்கு. இந்த கூடாரம் என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஒன்று இந்த உலகத்தை குறிக்கிறது. இந்த உலகம் என்பது ஒரு கூடார வாழ்க்கை. நமக்கு பாட்டிலிடம் கூட சொல்லுவாங்க, இந்த உலகம் என்பது ஒரு வாடகை வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட அர்த்தம் என்னன்னா, நம்ம சேஞ்ச் பண்ணிட்டே போவோம். நமக்கு பர்மனன்ட் வீடுன்னு ஒன்று இருக்குது. பர்மனன்ட்டான ஒரு வாழ்க்கை என்பது ஒன்று இருக்கு. எங்க இருக்குன்னா, தேவனிடத்தில் இருக்கிறது. நமக்கு அங்கே தான் போக போறோம், அதுதான் பர்மனன்ட். ஸோ இது ஒரு கூடாரம் இங்க இருக்கிறது. நீங்க என்னதான் இந்த கூடாரத்துக்குள்ள வச்சிங்கனாலும் சரி, இந்த பூமிக்குள்ள வச்சிங்கனாலும் சரி, ஒரு நாள் இதை விட்டுட்டு நீங்கள் கண்டிப்பாக போவீர்கள். எத்தனை பேரை கோடீஸ்வரனும் அதை விட்டு போயிருக்கிறார். உலகத்தையே 70% ஜெயிச்ச அலெக்சாண்டரும் அதை விட்டுட்டு போயிட்டாரு. யாருமே ஒண்ணுமே என்ன செய்ய முடியாது, பெர்மனன்ட்னு சொல்லி இங்க இருக்க முடியாது. இது ஒரு வகையான கூடாரம். ரெண்டாவது ஒரு வகையான கூடாரம் இருக்கு. அது எதுன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய சரீரம். இந்த சரீரம் ஆகிய கூடாரம். இது ஒரு டெம்பரவரி பாடி. இந்த சரீரம் என்பது ஒரு டெம்பரவரி பாடி. நீங்க இதை எப்படி பாதுகாத்தாலும் சரி, இதுக்கு நீங்க என்ன செஞ்சாலும் சரி, ஒரு நாள் கண்டிப்பாக இதுக்குள்ள இருக்கிறதான உங்கள் ஆத்மா இதை விட்டு விட்டு போய்விடும். இது ஒரு நாள் கண்டிப்பாக போகும். நீங்கள் என்னதான் பிடித்து வைத்தாலும், என்ன அலங்காரம் பண்ணாலும், எவ்வளவு எக்ஸசைஸ் பண்ணாலும், என்னதான் நீங்க ஒரு பர்ஃபெக்ட் ஃபுட் எடுத்தாலும், என்னைக்கோ ஒரு நாள் கண்டிப்பாக இந்த கூடாரத்தை விட்டு இந்த ஜீவன் போகும், இந்த ஆத்மா போகும். அதை பிடித்து வைக்கவே முடியாது. இந்த கூடாரத்தை விட்டு அது அஸ்திவாரம் உள்ள நகரத்திற்கு போகும்.
அழிவுள்ளதான இது அழியாமையையும் சாவுக்கு ஏதுவான இது சாவாமையும் தரித்து கொள்ளும். இந்த ஞானம் நமக்கு வந்துட்டா எதன் மேலையுமே நமக்கு அளவுக்கு அதிகமான ஒரு பற்று வராது. அதனால இந்த உடம்பை கவனிக்க கூடாதா? அது அர்த்தம் இல்லை. இது தேவனுடைய ஆலயம், இதை கிளீனா வச்சுக்கணும், நீட்டா வைக்கணும், நல்ல ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும், நல்லா சாப்பிடணும், நீட்டா, அதெல்லாம் எந்த குற்றம் இல்லை. ஆனா தெரியணும் இது நிச்சயம் போகும். இதை என்ன பண்ணாலும் போகும். எப்பேற்பட்ட கோடீஸ்வரனுடைய சரீரமும் போகும், மகா பெரிய ராஜாவினுடைய சரீரமும் போகும், அத்தனையும் போய்விடும். இது ஒரு கூடாரம். இந்த தாட் எனக்கு வந்துட்டினாலே இதன் மேல என்ன வராது? பற்று வராது. கேர் இருக்கும், ஆனா பற்று வராது. இன்னைக்கு அதான் இன்னைக்கு பிரச்சனை. ஆனால் இன்னைக்கு செய்தி என்னன்னா, ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களோடு கூட கூடாரங்களில் குடியிருந்தான். இந்த வசனத்தை வாசிச்ச போது எனக்கு ஆண்டவர் வேறொரு டைமென்ஷன் இதில் சொல்லி கொடுத்தார். அதைத்தான் நாம இன்னைக்கு ஷேர் பண்ண போறோம். இந்த 3 பேருமே கூடாரத்தில் இருக்கிறாங்களே, இந்த 3 பேருடைய கூடாரத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஈசாக்குடைய கூடாரத்திற்கும் யாக்கோபுடைய கூடாரத்திற்கும் ஆபிரகாமுடைய கூடாரத்திற்கும் என்ன டிஃபரன்ஸ்? 3 பேருமே கூடாரங்களில் குடியிருந்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. முதலாவதாக வாசிங்கள், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்கள். ஆதியாகமம் 15:5 வாசிங்கள். அவர் அவனை வெளியே அழைத்து, இப்ப எங்கிருந்து கூப்பிடுறாரு? அவர் அவனை வெளியே அழைத்து, இப்ப அவன் எதுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறான்? தன்னுடைய கூடாரத்திற்குள்ளே உட்கார்ந்து இருக்கிறான். கூடாரத்துக்குள் உட்கார்ந்து இருக்கிறதான ஆபிரகாமை வேதம் சொல்லுகிறது கர்த்தர் வெளியே அழைத்தார் அப்படின்னு. இந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இந்த 3 பேரை பத்தி நம்ம என்ன சொல்லுவோம்னா முற்பிதாக்கள்னு சொல்லுவோம். இந்த 3 பேருடைய முற்பிதாக்களுடைய ஆசீர்வாதம்னு சொல்லுவோம். மற்றபடி யாக்கோபுக்கு அப்புறம் வந்தவங்களை நம்ம தனியா வச்சுக்கிறோம். இந்த 3 பேரை மட்டும் எப்படி வச்சுக்கிறோம்? ஒரு செட்டா வச்சுக்கிறோம். ஏன் இந்த 3 பேரை மட்டும் ஒரு செட்டா வச்சுக்கிறோம்? இப்போ மோசே கிட்ட சொல்லும் போது, யாத்ராகமத்தின் புஸ்தகத்துல சொல்லும் போது கர்த்தர் என்ன சொல்றாரு? நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன்னு தான் சொல்றாரு ஒழியா, அதுக்கப்புறம் நான் யூதாவின் தேவனும் பாரேஸ் இப்படி ஆண்டவர் போல. ஏன் இந்த 3 பேரோட நிறுத்திட்டாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதற்கு நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஆனா ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த உலகத்தினுடைய மொத்த ஆசீர்வாதங்களும் இந்த 3 பேருக்குள்ளே அடங்கிவிடும். எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈசாக்கு மையம்னா நம்ம மையம் வேற, ஈசாக்கு நடுவுல இருக்கிறார். இந்த ஒரு பக்கம் ஆபிரகாம், ஒரு பக்கம் யாக்கோபு. இந்த 3 பேருக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆபிரகாம் யூதனும் அல்ல. நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆபிரகாம் யூதனும் அல்ல, ஆபிரகாம் இஸ்ரவேலனும் அல்ல. ஆபிரகாம் மெசொப்பொத்தேமியா தேசத்தை சேர்ந்ததான ஒரு எபிரேயன். இப்போ இஸ்ரவேலை பொறுத்த வரைக்கும் அவங்க எபிரேயர்ல இருந்து வந்திருந்தாலும் இஸ்ரவேலர்கள் தான் தனி. அதற்கு முன்னாடி இருக்கிற எல்லாருமே புறஜாதியார் தான். இந்த ஆபிரகாம் இஸ்ரவேலுடைய பிரமாணங்களை எல்லாம் கேட்டான். ஆனால் அந்த பிரமாணத்திற்குள்ளே இப்போ மோசேக்கு கொடுத்த மாதிரி கட்டளைகளுக்குள்ளே அவன் வரவில்லை. ஓய்வு நாள் ஆசாரிச்சாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓய்வு நாள் ஆசாரிச்சிருக்க மாட்டார். இப்போ இஸ்ரவேல் முறையில் இருக்கிற 7 பண்டிகை அவருக்கு இருக்குமானா 7 பண்டிகை அவருக்கு இருக்காது. அந்த இஸ்ரவேலுக்குள்ள சொல்லக்கூடியதான சர்வாங்க தகன பலி, அப்புறம் பானபலி, சமாதான பலி, இது எல்லாமே அவர் செலுத்தினாருன்னா எதுவுமே இருக்காது. அந்த இஸ்ரவேலுடைய முறைமைக்குள்ள எதுக்குள்ளே வரமாட்டாரு. ஆனா அந்த நியாயப்பிரமாணம் என்பது அவருக்கு கொடுக்கப்பட்டது, சொல்லி கொடுத்தாரு ஆண்டவர். ஆனா ஆத்தன்டிகேட் பண்ணல, சைன் பண்ணி இன்னும் கொடுக்கல, மோசே கிட்ட தான் கொடுத்தாரு. ஸோ அது வரைக்கும் ஆபிரகாம் தனக்கு தெரிந்தபடி என்ன செய்யறார்? ஆண்டவரை தொழுது கொள்றார். அங்கங்க ஒரு பலிபீடத்தை கட்டி அவன் ஆண்டவரை தொழுது கொள்றார். இப்போ இந்த ஆபிரகாம் என்பவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புறஜாதியாரை போல இருக்கிறார். நடுவுல ஈசாக்கு வருகிறார். அவர் தான் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நிழலாட்டமாக. அவர் 2த்துக்கும் ஒப்புரவாகுதல். இப்போ இந்த பக்கம் யாக்கோபு என்பது இஸ்ரவேலை குறிக்கும். ஒரு பக்கம் புறஜாதியார், ஒரு பக்கம் இஸ்ரவேல். இது 2த்துக்கு நடுவில் யார் இருக்கிறா? ஈசாக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நிழலாட்டம். எப்படி மலையில அவளை பலி கொடுக்க கூட்டிட்டு போனாங்க, அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவ மலையில கொண்டு போய் பலியிட்டாங்க. இன்னும் சில காரியங்கள்லாம் நமக்கு இருக்கு. இது ஒரு நிழலாட்டத்தை போலன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இந்த புறஜாதியாருக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் நடுவில் ஒரு ஒப்புரவாகுதலை போல, மத்தியஸ்தரை போல இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அதுதான் இந்த இடத்துல சொல்லப்படுது. ஆபிரகாமுக்கும் யாக்கோபுக்கும் நடுவில் யார் இருக்கிறார்? ஈசாக்கு இருக்கிறார். இந்த 3 பேருடைய கூடாரங்கள், புறஜாதியார், இஸ்ரவேலர், இயேசு கிறிஸ்து, இந்த 3 பேருடைய ஆசீர்வாதங்களும் நிழலாட்டமா இந்த 3 பேருக்குள்ள இருக்கு. புறஜாதியாருடைய ஆசீர்வாதம், இஸ்ரவேலுடைய ஆசீர்வாதம், இதை ஒப்புரவாக்க வந்த இயேசு கிறிஸ்து, அவர் மூலமாக கிடைத்த ஆசீர்வாதம். இது 3மே நிழலாட்டமாய் ஆதியாகமத்தில் இவங்க 3 பேர் மேல சொல்லப்பட்டிருக்கு. அதை தான் நான் சொல்றேன். இந்த 3 பேருக்குள்ளேயுமே உலகத்தினுடைய மொத்த ஆசீர்வாதங்களும் அடக்கம். இந்த 3 பேரையும் நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா, எப்படி இஸ்ரவேலுக்குரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்கு, புறஜாதியாருக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கு, இது எப்படி இயேசு கிறிஸ்துவால
பூரணப்படுது அப்படிங்கிறத இந்த 3 பேரை வச்சு நீங்க என்ன செய்யலாம், பார்த்துக்கொள்ளலாம். நிழலாட்டமா இருக்கு. எப்பவுமே நான் சொல்லுவேன், பழைய ஏற்பாடு என்பது புதிய ஏற்பாட்டினுடைய நிழலாட்டம். அதை எதுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்னா, அந்த நிழலாட்டத்தை வைத்து இஸ்ரவேலர்கள், வரப்போகிற இஸ்ரவேலர்கள் வரப்போகிற இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொள்வதற்காக, அவருடைய ஆசீர்வாதங்களை புரிந்து கொள்வதற்காக அவர்களுக்கு 7 பண்டிகை கொடுத்தாரு. எதுக்காக? வரப்போகிற இயேசு கிறிஸ்துக்குள்ளே அது பூரணப்படும்னு கொலோசையர்ல பவுல் எழுதுறாரு. அப்ப இயேசு கிறிஸ்துக்குள்ள இந்த பண்டிகைகளை யார் பார்க்கணும்? இஸ்ரவேலர்கள் பார்க்கணும். இயேசு கிறிஸ்து அடிக்கப்படும் போது பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கிற நேரமும் இயேசு அடிக்கிற நேரமும் ஒரே நேரமாக இருக்கும். 3ஆம் நாள் உயிர்த்தெழுதல். இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்துவை வச்சு. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவன் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவை பத்தி பழைய ஏற்பாட்டுல எல்லாம் டீடைலா இருக்கு. அதை அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு எனக்கு என்ன இப்ப இருக்கு பழைய ஏற்பாட்டுல அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த பழைய ஏற்பாட்டுல நமக்கு உண்டான, புதிய ஏற்பாட்டுக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதங்களும் நிழலாட்டமா இருக்கு. பழைய ஏற்பாட்டுல நமக்கு தேவையான, புதிய ஏற்பாட்டு சபைக்கு தேவையான எத்தனையோ மகத்துவங்கள், எத்தனையோ பொக்கிஷங்கள் அங்கே நிழலாட்டமா இருக்கு. இதை தோண்டி கண்டுபிடிச்சு படிக்க வேண்டியது நம்முடைய வேலை. அல்லேலூயா. வேத வாக்கியங்களை ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா எத்தனையோ சத்தியங்கள் கிடைக்கும். இப்ப நம்ம அதுல ஒண்ணு பார்க்க போறோம். என்னன்னா, இப்ப ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அவனை வெளியே அழைத்து. இந்த வெளியே அழைத்துனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பழைய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் கூடாரம் என்பது நம்ம நிறைய பார்த்தோம். கூடாரம் என்பது இந்த உலகத்தை குறிக்கும், கூடாரம் என்பது சரீரத்தை குறிக்கும், நிறைய பார்த்தோம். ஆனா பழைய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் கூடாரம் என்பது எதை குறிக்கும்னா, நியாயப்பிரமாணத்தை குறிக்கும். ஏன்னா அவங்க தான் ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள தேவனை தொழுது கொண்டார்கள். தேவன் எங்க இருந்தாரு? கூடாரத்துக்குள்ள இருந்தார். இந்த ஆசாரிப்பு கூடாரத்தை தான் அவர்கள் கூடாரம் என்று சொல்வார்கள். இந்த கூடாரத்தில் இருந்த தேவன் அதற்கு பிறகு எங்கே மாறினார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல்லுள்ள கைகளால் கட்டப்பட்ட ஒரு ஆலயத்திற்கு மாறினார். அங்கிருந்த தேவன் இப்பொழுது நமக்குள்ளே மாறி இருக்கிறார். நாமே தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். அந்த கூடாரம் தான் இந்த சரீரமாகிய கூடாரம். அந்த கூடாரம் போய் எப்படி ஒரு ஆலயம் வந்துச்சோ அதே மாதிரி இந்த கூடாரம் போய் நாம அங்கே ஒரு ஆலயத்துக்கு மேல போயிருவோம். பரலோகத்தில் உள்ள ஆலயத்துக்கு நம்ம மேல போயிருவோம். அல்லேலூயா. இந்த கம்பாரிசன் அதுக்குள்ள இருக்கு. இப்ப நாம என்ன பார்க்க போறோம்? ஆபிரகாம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளணும். ஆபிரகாம் புறஜாதியாருக்கான அடையாளம் மறந்துடக்கூடாது. ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதலாவதாக அவன் வெளியே வர வேண்டும். எதை விட்டு வெளியே வரணும்? கூடாரத்தை விட்டு வெளியே வரணும். கூடாரத்தை விட்டு வெளியே வந்தாதான் அவனுக்கான ஆசீர்வாதம் கிடைக்கும். இப்ப நீங்க கேட்கலாம், இப்ப ஆபிரகாம் தானே முன்னாடி வந்தாரு, அவரை புறஜாதியார்னு சொல்றீங்க. யாக்கோபு எங்க வந்தாரு? பின்னாடி வந்தாரு. அவரை இஸ்ரவேல்னு சொல்றீங்க. அப்போ புறஜாதியாருக்கான ஆசீர்வாதம் முன்னாடியா, இஸ்ரவேலுக்குரிய ஆசீர்வாதம் முன்னாடியான்னு கேட்டீங்கன்னா, புறஜாதியாருக்குரிய ஆசீர்வாதம் தான் முதல்ல வந்தது. எப்படி சொல்றீங்க அப்படின்னா, இஸ்ரவேலுக்குரிய பிரமாணம் மோசே மூலமாக கொடுக்கப்பட்டது. ஆனால் உங்களுக்கு எனக்கும் பலியான பஸ்கா ஆட்டுக்குட்டி இப்ப இல்ல, உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவன். அல்லேலூயா. நமக்குரிய ஆசீர்வாதம் முன்னாடி வந்தது, ஆனா அப்ளை ஆனது பின்னாடி. இஸ்ரவேலுக்குரிய ஆசீர்வாதம் பின்னாடி வந்தது, ஆனா அப்ளை ஆனது முன்னாடி. வெரி சிம்பிள். முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் மாறினார். அல்லேலூயா. முந்தின வந்த நியாயப்பிரமாணம் பின்னாடி போயிருச்சு, பின்னாடி வந்த சுயாதீன பிரமாணம் முன்னாடி வந்துருச்சு. இப்ப நாம தான் முன்னுக்கு நின்றுட்டு இருக்கோம். அப்போ சொல்லும் படம் போதும் ஆபிரகாம் என்பது புறஜாதியாருக்கான அடையாளம். இப்ப நீங்க இன்னும் கொஞ்சம் டீப்பா அதையே நீங்க பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட உடன்படிக்கை, ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட உடன்படிக்கை அப்பமும் ரசமும் யார் கொண்டு வந்து கொடுத்தது? மெல்கிசேதேக்கு கொண்டு வந்து கொடுக்கிறார். அதுதான் ஃபர்ஸ்ட் வந்த உடன்படிக்கை. தசமாம் காணிக்கை எல்லாம் கொடுத்தாரு. ஆனா விருத்த சேதனம் 17ஆம் அதிகாரத்தில் வந்தது, இஸ்மவேல் பிறந்த பிறகு. அது மாம்சத்தில் உண்டான உடன்படிக்கை, அது பின்னாடி வந்தது. ஆனா அந்த பின்னாடி வந்த மாம்சத்திலான உடன்படிக்கை தான் உலக பிரகாரமா பாத்தீங்கன்னா நியாயப்பிரமாணம் முன்னாடி வந்துச்சு எல்லாருக்கும். அப்பமும் ரசமும் இயேசு கிறிஸ்துவின் வழியா பின்னாடி வந்துச்சு, நமக்கு அப்புறமா தான் வந்துச்சு. ஆனால் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாகிய அப்பமும் ரசமும் ஃபர்ஸ்ட், அது ஏற்கனவே இருந்துச்சு. ஆனா உலக பிரகாரமா அப்ளை ஆனது பின்னாடி. நியாயப்பிரமாணம் பின்னாடி வந்தாலும் அப்ளை ஆனது முன்னாடி. இதே தான் இங்க நடக்குது. ஈசாக்குக்கு யாக்கோபு பின்னாடி வந்து ஆபிரகாம் முன்னாடி வந்திருந்தாலும் தகப்பனாக, ஆனால் ஆசீர்வாதத்தின்படி பார்த்தீங்கன்னு சொன்னா புறஜாதியாருடைய ஆசீர்வாதம் உலகத்தில் பின்னாடி அப்ளை ஆனது. ஆனால் தேவனை பொறுத்த வரைக்கும் அதான் முன்னாடி உள்ளது. அதனாலதான் இப்ப கூடாரத்தை விட்டு ஃபர்ஸ்ட் ஆபிரகாம் கிட்ட கர்த்தர் பேசுறாரு, நீ கூடாரத்தை விட்டு வெளியே வா. இப்ப புறஜாதியாரங்க நீங்களும் நானும் ஒரு ஆசீர்வாதத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டுமானால்
இஸ்ரவேலுடைய நியாயப்பிரமாணம் என்கிற கூடாரத்தை விட்டு வெளியே வந்தால்தான் உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். கூடாரத்துக்குள்ளேயே உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு இந்த புறஜாதியாருக்குரிய ஆசீர்வாதம் கிடைக்காது. எப்படி சொல்றீங்க? இப்ப கர்த்தர் அவனை வெளியே அழைத்து எதை பார்க்க சொல்றாரு? வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண கூடுமானால் அவைகளை எண்ணு. அப்போ வானத்துக்குரிய ஆசீர்வாதம், நட்சத்திரத்துக்குரிய ஆசீர்வாதம், அந்த வானத்துக்குரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கூடாரத்தை விட்டு வெளியே வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கூடாரத்தை விட்டு வெளியே வராம வானத்துக்குரிய ஆசீர்வாதம் கிடைக்காது. இன்னைக்கு நிறைய பேர் என்ன விரும்புறாங்கன்னா, நான் கூடாரத்துக்குள்ளேயும் உட்காந்துக்கணும், நான் வானத்துக்குரிய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளணும், எனக்கு ரெண்டும் வேணும்னு நினைக்கிறாங்க. கூடாரத்துக்குள்ள இருக்கிறது கொஞ்சம் சேஃப். என்ன கூடாரத்துக்குள்ள இருக்கிறது சேஃப்? மழை பெஞ்சா நனையாது, வெயில் அடிச்சா நமக்கு உள்ள சூடு உஷ்ணம் வராது, நம்ம உள்ளுக்குள்ள சேஃபா படுத்துக்கலாம், நம்ம என்னென்ன வச்சிருக்கிறோம் யாருக்கும் தெரியாது, சேஃபா இருக்கும். ஆனா வெளியே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு மழை அடிக்கும், வெயில் அடிக்கும், காத்து அடிக்கும். இப்ப கர்த்தர் வெளியே அழைக்கிறார். வெளியே என்ன வச்சிருப்போம்? ஒன்றும் வச்சிருக்க மாட்டோம், ஒண்ணுமே வெளியே இருக்காது. எல்லாம் வந்தோடனே ஒருத்தன் வீட்டை விட்டு வெளியே வந்தா அவன் சொல்ற வார்த்தை, ஒண்ணும் இல்லைங்க, வெறுங்கையா வெளியே வந்தேன், வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் எனக்கு எல்லாம் இருக்கு, வெளியே வந்தா ஒண்ணும் இல்லை. இப்ப கர்த்தர் சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தை விட்டு வெளியே வா. நியாயப்பிரமாணம் என்பது உலகத்தின் ஆசீர்வாதம். இந்த நிறைய பேர் என்ன விரும்புறோம்னா, இந்த உலக ஆசீர்வாதத்தையும் வச்சுக்கிட்டு, இந்த உலகத்துல உள்ள எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அப்படியே நான் எதையும் பெறக்கொண்டு விரும்புறேன், வானத்துக்குரிய ஆசீர்வாதத்தையும் பெறுகிறேன். இப்போ பவுல் சொல்றாரு, ரெண்டுத்தையும் நீ செய்யவே முடியாது. நியாயப்பிரமாணத்தையும் கிருபையின் பிரமாணத்தையும் சேர்த்து உன்னால செய்யவே முடியாது. நியாயப்பிரமாணத்தை விட்டு நீ வெளியே வந்து கூடாரத்தை விட்டு வெளியே வந்தாதான் உனக்கு வானத்துக்குரிய ஆசீர்வாதம் கிடைக்கும். நட்சத்திரங்களை எண்ண கூடுமானால் உன்னால் எண்ணு. இந்த நட்சத்திரத்துக்குரிய ஆசீர்வாதங்கிறத நிறைய பேர் ஒரு வித்தியாசமா சொல்லியிருக்கிறாங்க. நாம இன்னைக்கு கொஞ்சம் அதோட டீட்டெயில பார்ப்போம். என்னன்னா 15:5 ஆபிரகாமை பார்த்து சொல்லும் போது ஆண்டவர் சொல்ற வார்த்தை, நட்சத்திரங்களை எண்ண கூடுமானால் நீ எண்ணு அப்படிங்கிறார், உன் சந்ததி இவ்வண்ணமா இருக்கும். அந்த 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல இதே ஆபிரகாமை கர்த்தர் சொல்லும் போது எப்படி ஆசீர்வதிக்கிறார் வாசிங்க பார்ப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22:17, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருக. இப்ப இந்த இடத்துல ஆசீர்வாதம் என்ன வருது? வானத்தின் நட்சத்திரத்தை போல கடற்கரை மணலை போல ரெண்டா மாறிடுச்சு. இதை நம்ம ஆட்கள் சிலர்லாம் என்ன செஞ்சுறாங்கன்னா, டபுள் ஃப்ளோர் பெல்சிங் நினைச்சுக்கிறாங்க. வானத்துக்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம். ஆக்சுவலா அது என்னன்னு கேட்டீங்கன்னா, வானத்துக்குரிய ஆசீர்வாதம் என்பது தேவனுடைய வானத்துக்குரிய சந்ததி, உன் சந்ததி அப்படி இருக்கணும். கடற்கரை மணல் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா பூமிக்குரிய சந்ததி. ஏன்னா ஆகார் வந்துடுறாங்க, அதுக்கப்புறம் இஸ்மவேல் வந்துடுறான், கேத்தூரால் சந்ததி வந்துடுது, நிறைய சந்ததி 17ஆம் அதிகாரத்துல வந்துடுது. வந்த பிறகு ஆண்டவர் பார்த்தாரு, ஈசாக்கு என்பது வானத்துக்குரிய சந்ததி, இந்த மற்றவங்க எல்லாரும் இஸ்மவேல் எல்லாரும் யாரு? பூமிக்குரிய சந்ததி. உன் சந்ததி 2 சந்ததியா மாறிடும், பூமிக்கு ஒண்ணு வானத்துக்கு ஒண்ணுன்னு சொல்லிட்டாரு. இப்ப ஈசாக்கு மூலமா வந்த சந்ததி எது? உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும், ஈசாக்கு வழியா இஸ்ரவேலர்கள் வந்தாங்க, ஈசாக்கு அப்புறம் யார் வந்தது? இஸ்ரவேலர்கள். ஆனா கலாத்தியருக்கு எழுதும் போது 3ஆம் அதிகாரத்துல பவுல் சொல்லக்கூடிய அந்த வசனத்தை வாசிங்க பார்ப்போம். கலாத்தியருக்கு எழுதும் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. கலாத்தியர் 3:16, அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார், அந்த சந்ததி கிறிஸ்துவே என்று சொல்லப்படுகிறது. அநேகரை குறித்து சொல்லாமல். சரி, இப்போ இஸ்ரவேலர்கள் அந்த சந்ததிக்குள்ள வருவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 22ல இருந்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலரை அரபு சந்ததி, அதாவது ஆகாருக்கு ஒப்புமையாக மாத்திட்டு சாராள் வழியாக வந்த ஈசாக்கை நமக்கு ஒப்புமையாக யார் சொல்றாரு? பவுல் சொல்றாரு. நான் சொல்றது புரியுதா? அநேகரை குறித்துன்னு சொல்றாரு. அநேகரை குறித்து என்று சொல்லப்படுவது யாரை குறித்து? இஸ்ரவேலை குறித்து. ஒரு சந்ததி என்று சொல்லப்படுவது உங்களையும் என்னையும் குறித்து. அப்ப அந்த வானத்துக்குரிய சந்ததின்னு ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னது இஸ்ரவேலர்களை அல்ல, உங்களையும் என்னையும். அல்லேலூயா. அப்ப அந்த கடற்கரை மணல்னு சொன்னது ஒரு காலத்துல நீங்க வேணா நினைச்சுக்கலாம், நம்ம நினைச்சுக்கிட்டோம். யாரை பத்தி சொல்லி இருக்கிறாரு? கடற்கரை மணல்ங்கிறது புறஜாதியார, நட்சத்திரங்கிறது இஸ்ரவேலர் நம்ம நினைச்சுக்கிட்டோம். ஆக்சுவலா ஓசியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுது, கடற்கரை மணல் என்று சொல்லப்படுவது இஸ்ரவேலரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஒரு காலத்துல இஸ்ரவேலர்கள் வானத்து நட்சத்திரங்களை போல இருந்தாலும் அவர்கள் தேவனை ஏற்றுக்கொள்ளாமல் போனபடியினாலே
அவர்களும் புறஜாதியாரை போல கடற்கரை மணலாய் மாறிவிட்டார்கள். நீங்களும் நானும் வானத்துக்குரிய சந்ததியாய் மாறிவிட்டோம். இந்த வானத்துக்குரிய சந்ததியை நீங்கள் பெற வேண்டும். வானத்துக்குரிய ஆசீர்வாதம், தேவ ஆராதனைகள், வாக்கு தத்தங்கள் எல்லாம் நமக்குரியது. கொலோசியர்ல எழுதி வச்சிருக்கிற 3ஆம் அதிகாரத்துல, நீங்கள் கிறிஸ்துவோடு கூட உயிர்த்தெழுந்தது உண்டானால் நீங்கள் அவருடைய வலது பார்சத்தில் உள்ளதான மேலானவைகளையே நாடுங்கள்னு வசனம் சொல்லுது. அப்ப அந்த வானத்துக்குரியதை மேலானவைகளையே நாடக்கூடியது தான் இந்த சந்ததி. தேவ ஆராதனைகளும் வாக்கு தத்தங்களும் இஸ்ரவேலுக்குரியதே. அது நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. அப்போ அந்த மேலான ஆசீர்வாதம் என்பது போய் தேவனாகிய கர்த்தரை அவருக்கு முன்பாக நின்று ஆராதிப்பது. வாக்கு தத்தம் என்பது வானத்துக்குரிய வாக்கு தத்தம். இந்த மேலான காரியங்கள் எல்லாத்தையும் யாருக்கு வச்சிருக்கிறாரு? மேலான சந்ததிக்கு வச்சிருக்கிறாரு. அந்த மேலான சந்ததி யாரு? நீங்களும் நான். அப்ப நமக்குரிய ஆசீர்வாதம் எல்லாம் மேலானவைகள். நமக்குரிய ஆசீர்வாதங்கள்லாம் வானத்துக்குரியவைகள். இந்த வானத்துக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் வேற வழியே கிடையாது. கூடாரத்தை விட்டு வெளியே வந்தா மட்டும்தான் மேலான ஆசீர்வாதம் கிடைக்கும். கூடாரத்துக்குள் உட்கார்ந்து இருக்கிற வரைக்கும் மேலான ஆசீர்வாதம் கிடைக்கவே கிடைக்காது. அல்லேலூயா. அப்ப அந்த கூடாரத்தை விட்டு வெளியே ஏன் அழைக்கணும்? ஏன் ஆபிரகாமுக்கு தெரியாதா? ஆபிரகாமே, மேல நட்சத்திரத்துக்கு தெரியுமா? தெரியும் ஆண்டவரே. அந்த மாதிரி உன் சந்ததியை மாத்துவேன்னு ஏன் சொல்லக்கூடாது ஆண்டவர்? சொன்னாலும் உண்மைதானே, புரியதானே போது அவனுக்கு. ஏன் அந்த பர்டிகுலரா அவனை அவர் வெளியே அழைத்து? இப்ப நீங்க சொல்லுவீங்க, ஒருவேளை ஆபிரகாமுக்கு அந்த நட்சத்திரத்தை காட்டி சொல்ல விரும்பி இருப்பாரோ? பாரு ஆபிரகாம், இந்த நட்சத்திரத்தை பாரு, என்ன முடியுமா? இல்ல ஆண்டவரை, என்ன முடியல. இந்த மாதிரி அப்படி சொல்லுவார் நினைச்சிருப்பீங்களோ? அப்படி நினைச்சீங்கன்னா அந்த 15ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12வது வசனத்தை வாசி. 15-12 வாசி. சூரியன் அஸ்தமிக்கும் பொழுது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது, திகிலும் காரிருளும் அவனை மூடிக்கொண்டது. இப்பதான் என்ன வருது? சூரியன் என்ன பண்ணுது? அப்ப சூரியன் சாயங்காலத்தில் தான் அஸ்தமிக்கும். இந்த விஷயங்கள்லாம் அதுக்கு முன்னாடி நடக்குது. கூடாரத்தை விட்டு வெளியே அழைக்கும் போது, ஆண்டவர் பார்க்க சொல்லும் போது பட்ட பகல். எதுக்கு சொல்றேன்னா, அதுக்கப்புறம் 3 வயது கிடாரி, 3 வயது ஆட்டுக்குட்டி எல்லாத்தையும் பிடிக்க சொல்றாரு. இவ்வளத்தையும் பிடிச்சி வந்து அடிச்சு முடிச்சு பலி செலுத்தி பலிபீடத்து மேல வச்சு எல்லாம் செலுத்தி முடிக்கும் போதுதான் என்ன வருது? சூரியன் அஸ்தமிக்குது. அப்ப இவ்வளோ விஷயமும் நடக்கிறது எப்போ? பகல்ல நடக்குது. எதுக்கு பகல்ல வெளியே அழைச்சு காமிக்கிறாரு? புதிய ஏற்பாட்டு சபைக்கு தான் ஒரு கட்டளை இருக்கிறது. என்ன கட்டளை இருக்கிறது? கண்டு விசுவாசிக்கிறவனிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். இஸ்ரவேலர்கள் அடையாளங்களை தேடுகிறார்கள், அவர்கள் கண்டு விசுவாசிக்கிறவர்கள். நாம் அடையாளங்களை தேடுகிறவர்கள் அல்ல, நாம் காணாமல் விசுவாசிக்கிறவர்கள். விசுவாச பிரமாணம்னா என்ன? நம்பப்படுவர்கள் மேல் உறுதியும் காணப்படாதவர்கள் மேல் நிச்சயம். அப்போ நம்பப்படுற உறுதி என்ன? மேல நட்சத்திரம் இருக்கியா? எனக்கு நம்பிக்கை இருக்கு. காணப்படாத மேல் நம்பப்படுற மேல் உறுதியும் காணப்படாத மேல் நிச்சயம். அங்க எனக்கு ஒண்ணுமே தெரியல, நட்சத்திரம் தெரியல. ஆண்டவர் சொல்றாரு, என் கண்ணுக்கு தெரியல, ஆனா நட்சத்திரம் இருக்கு. அதே மாதிரி தான் என் சந்ததி கண்ணுக்கு தெரியாது, ஆனா நிச்சயமாக உண்டு. அல்லேலூயா. அதே தான் கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் சொல்றாரு. உங்களுக்கும் எனக்கும் நியமித்திருக்கிற ஆசீர்வாதங்கள் உங்கள் கண்கள் காணுகிறவைகள் அல்ல. கர்த்தர் உங்களுக்கு எனக்கு நியமிச்சது காணாதவைகள். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? காணாதவைகளோ நித்தியமானவைகள், காண்கிறவைகளோ அனித்தியமானவைகள். இந்த பூமியில நீங்க பார்க்கிற எல்லா ஆசீர்வாதமும் அனித்தியமானது, எல்லாமே அனித்தியமானது. இப்ப கர்த்தர் உங்களை என்ன சொல்றாரு? ஆபிரகாமே, உனக்கு இல்லாத ஆசீர்வாதமா? செல்வ சீமான், ஆபிரகாமுக்கு இல்லாத ஆசீர்வாதமா? அந்த பூமி தாங்கக்கூடாததாக இருந்தது. மொத்தத்தையும் வச்சிருக்கிறாரு. எல்லாத்தையும் வச்சுட்டு அந்த ஊழியக்காரன் போய் சொல்றான், பொண்ணு கேட்கும் போது, என் தேவன் என் எஜமானை பயங்கரமா ஆசீர்வச்சிருக்கிறார். இப்போ அப்படி வச்சிருக்கிற ஆபிரகாம் பார்த்து கர்த்தர் சொல்றாரு, கொஞ்சம் அப்படி வெளியே வாப்பா. என்னது? இந்த வச்சிருக்கிற ஆசீர்வாதம்லாம் கொஞ்சம் வெளியே வா. ஏன்? இது வரைக்கும் நீ எதை பார்த்திருக்கிற ஆபிரகாம்? ஆட்டு மந்தையை பார்த்திருக்கிற ஆண்டவரே. எதை பார்த்திருக்கிற ஆபிரகாம்? மாட்டு மந்தைகளை பார்த்திருக்கிறேன். எதை பார்த்திருக்கிற ஆபிரகாம்? கானான் தேசத்தை நான் பார்த்திருக்கிறேன். எதை பார்த்திருக்கிற ஆபிரகாம்? பாலும் தேனும் ஓடுறத பார்த்திருக்கிறேன். கொஞ்சம் விட்டுட்டு மேல பாரு. நீ பார்த்துக்கிட்டு இருக்கிற இதெல்லாம் விட்டுட்டு என்ன செய்ய? கொஞ்சம் மேல பாரு. இந்த மேல நீ பார்க்கணும்னா வேற வழியே இல்லை. உன் கூடாரத்தை விட்டு வெளியே வந்தா மட்டும்தான் நீ மேலே பார்க்க முடியும். இன்னைக்கு நீ நானும் ஒரு கூடாரத்துக்குள்ள உட்காந்துக்கிட்டோம். உங்களை எண்ணி ஒரு கூடாரத்துக்குள்ள கொண்டு போய் உட்கார வச்சுட்டாங்க. இதுக்கு முன்னாடி உள்ளவங்க கொண்டு போய் உட்கார வச்சு அந்த கூடாரத்தின் ஆசீர்வாதங்களை எல்லாம் காட்டிட்டாங்க. கூடாரத்துக்குள்ள பார், யாக்கோபே உன் கூடாரங்கள் எவ்வளவு அழகா இருக்கிறது. ஆமா,
இந்த உலகத்துல இருக்கிறது அழகு. தேவ புத்திரரை பார்க்கிலும் மனுஷகுமாரத்திகள் எப்படி இருப்பாங்க? அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள். இந்த உலகத்துல இருக்கிறத நம்ம காணாதவைகள் நம்ம கண்ணுக்கு தெரியலையே, பார்க்கலையே, அதை விட பார்க்க நல்லா தான் இருக்கும். சீனா வால் நல்லா தான் இருக்கும், ஈஃபில் டவர் நல்லா தான் இருக்கும், இந்த உலகத்துல பார்க்குற நயகரா ஃபால்ஸ் நல்லா தான் இருக்கும், காண்கிறவைகள் பார்க்கறதுக்கு அழகா தான் இருக்கும். ஆனா நீ பார்க்காத ஒரு ஆசீர்வாதத்தை உனக்கு எனக்கு வைத்திருக்கிறேன். கொஞ்சம் அப்படி தலையை நிமிர்த்து கொஞ்சம் கூடாரத்தை விட்டு வெளியே வா. உட்கார்ந்து இருக்கிற உலகத்தின் ஆசீர்வாதம் என்கிற கூடாரத்தை விட்டு கொஞ்சம் வெளியே வாங்க. ஏன்னா இந்த கூடாரம் என்னைக்கு இருந்தாலும் அழிஞ்சிரும். என்னைக்கு இருந்தாலும் அந்த கூடாரத்தை பேத்துக்கிட்டு நீ போயிருவா ஆபிரகாம். இப்பதான் ஆபிரகாமுக்கு அறிவு வருது, அதை அல்ல ஆண்டவரே, அதை காட்டிலும் மேன்மையான பரலோக தேசத்தையே நான் நாடுவேன். இன்னைக்கு விசுவாசிகள் சபைக்கு ஏன் வர்றீங்க? இந்த கூடாரத்துக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதத்தை தேடிதான் வரீங்க. இன்னைக்கு ஒரு சில கூட்டத்தார் என்ன பண்றாங்க? கூடாரத்துக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதத்தை தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. உன் கூடாரத்துல தங்கத்துல அது கொட்டும், உன் கூடாரத்துல வெள்ளியில இது கொட்டும், உன் கூடாரத்துக்குள்ள BMW நிற்கும், உன் கூடாரத்துக்குள்ள அது இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, கொஞ்சம் கூடாரத்தை விட்டு வெளிவா. ஏன்? நீ பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த கானாதேசத்துல நிரம்பி இருக்கிற உன் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்குல்ல, எல்லாரும் வச்சிருக்கிறாங்கல்ல, அதே மாதிரி நீயும் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்றாங்கல்ல, இதெல்லாம் இல்ல. கொஞ்சம் அப்படி தலையை உயர்த்து, கொஞ்சம் மேல பாரு. அத்தனையும் உனக்கு தான் மேல வச்சிருக்கிறேன். உன் சந்ததி அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும். நான் வானத்துக்குரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படியே நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். எனக்கு மேல இருக்குது ஒண்ணு, அதனால பூமியில எதுவும் வேணாமா? நான் வாழ்வதற்கு என்ன தேவையோ அது எனக்கு போதுமானதாக இருக்குது. நான் சர்வை பண்றதுக்கு என்ன வேணும்? எனக்கு இந்த பூமியில எனக்கு எதுவுமே இல்லை, அதனால இனிமேல் டெய்லி எனக்கு சாப்பாடே வேணாம் சொல்ல போறோமா? இல்ல, சாப்பாடுவேன், ஆனா பெருந்திண்டியா திங்க மாட்டேன். சாப்பிட்றது தப்பு இல்ல, பெருந்திண்டி தப்பு. நான் சொல்றது புரியுதா? ட்ரெஸ் போடுறது தப்பு இல்ல, நான் என்ன செய்ய மாட்டேன்? அந்த கோட்டும் அந்த சூட்டும் தான் போடுவேங்கிறது தான் தப்பு. கர்த்தர் கொடுத்தா போட்டுக்கிறதுல ஒரு தப்பும் இல்லை. கொடுக்கலையா, நார்மல் கொடுத்துருக்காரு, போட்டு போயிட்டே இருக்கணும். ஆண்டவர் இட்லி சாப்பிட சொன்னா இட்லி சாப்பிடுங்க. யாராவது திடீர்னு கூப்பிட்டு பீஸா வாங்கி கொடுத்தா பீஸா சாப்பிடுங்க. இட்லிக்காரங்க வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு பீஸா கிடைக்குமான்னா அதான் தப்பு. இன்னைக்கு நம்ம அதை தான் செய்கிறோம். அதாவது இந்த நாங்கள் ஊழியத்துக்கு முடிச்சுட்டு சென்னைக்கு வருவோம் ஒவ்வொரு வாரமும். அப்போ சில நேரத்தில் ட்ரெயினில் வருவோம், சில நேரத்தில் பஸ்ஸில் வருவோம். எங்களுக்கு ஊழியம் 9:30 மணிக்கு முடியும், பஸ்ஸு 10 மணிக்கு. அப்போ வேற வழி இருக்காது, குடுக்குன்னு ஓடி வருவோம். ஓடி வரும்போது எங்களை கொண்டு வந்து ட்ராப் பண்ணுறவங்க எங்கள் மேலே உள்ள அன்பில் கேட்பாங்க, மாஸ்டர் பஸ்ஸுக்கு இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு, நம்ம பெரிய ஹோட்டலுக்கு எதுவும் போக முடியாது, எங்கள் பக்கத்தில் ஒரு சின்ன ஹோட்டலுக்கு சாப்பிட்ருவோமா? நான் சொல்லுவேன், அந்த கையேந்தி போன ஒன்று இருக்கும் ரோட்டில், ஒரு வண்டி நிறுத்துங்க, அங்கே வண்டி அம்ப நிறுத்தி அங்கே கிடைக்கிற பரோட்டா ஏதோ ஒன்று அடி சுருட்டி கிருட்டி போட்டு அடுத்த 5 நிமிஷம் சாப்பிட்டு முடிச்சு கையில் வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு பஸ் ஏறிடுவோம். நான் அங்கே போய் நின்றுக்கிட்டு எனக்கு தற்போதைய நிலவரப்படி கேஎஃப்சியில் எனக்கு கொஞ்சம் சிக்கன் வேணும்னா அவனை ஏற இறங்க பார்ப்பாங்க, டே உனக்கு இன்னும் 5 நிமிஷத்தில் பஸ்ஸுடா. நான் கேஎஃப்சி வாங்கி கொடுக்கறது எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் கேஎஃப்சி தான் சாப்பிடுவேன், பஸ்ஸில் போக மாட்டேன். அதே தான் சொல்கிறேன், நம்ம பஸ்ஸு எந்த நிமிஷமும் வரப்போகுது. நம்ம பஸ்ஸு எந்த நிமிஷம் வரும்னே தெரியாது. அந்த பஸ்ஸு வேற ஒரு இமைப்பொழுது தான் நிற்குமாமா. ஒரு இமைப்பொழுது ஒரு நிமிஷம். அது உள்ள நீ இதை கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டு கூடாரத்துக்குள்ள உட்கார்ந்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது கிடைக்கவே கிடைக்காது. கொஞ்சம் கூடாரத்தை விட்டு வெளியே வாங்க, இந்த உலக ஆசீர்வாதங்களை விட்டு வாங்க. குறிப்பா இன்னைக்கு சபைகளுக்கு சொல்றேன், நியாயப்பிரமாணத்தை போதிக்கிறத நிறுத்துங்க. நீங்க கூடாரத்துக்குள்ள இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உங்களுக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பதற்கு வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஒரு ஆண்டவர் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டாரு, கொடுக்க மாட்டார். இதுல இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்றதுக்கு இன்னும் ஒரு காரியத்தை நீங்க செய்யணும். அதையும் நான் சொல்லிட்டு ஈசாக்குடைய கூடாரத்துக்கு போக விரும்புகிறேன். இப்போ ஆபிரகாம் கேட்கிறார் அந்த வசனத்துல, அதற்கு அவன், கர்த்தராகிய ஆண்டவரே, இப்போ இவன் கேட்கிற கேள்வி, எதனாலே நான் அதை அறிவேன். இதே கேள்வியை வேற விதமா பேதுரு கேட்கிறாரு. ஆண்டவரே, எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு சந்தேகம் நமக்கு எல்லாருக்கும் இருக்கு. இப்போ எல்லாம் சொல்றீங்க, இவ்வளவு சொல்றீங்க, இப்படியும் சொல்றீங்க தான், சத்தியம் சத்தியம் சொல்றீங்க தான், எல்லாம் விட்டுட்டு வரோம், நீங்க சொல்றது கிடைக்கும்னு எங்களுக்கு என்ன கன்ஃபார்ம்? எதனால இதை நாங்கள் சுதந்திரத்துக் கொள்வோம்? ஆண்டவர் சொல்றாரு, அங்கே ஒரு பலிபீடம் இருக்கு, அந்த பலிபீடத்துல நான் சொல்றது எல்லாத்தையும் தகனம் பண்ணிரு, அந்த மாம்சத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணிரு, சுட்டரிச்சிரு. அந்த சுட்டரிக்கப்படும் போது உனக்கு தெரியும், நான் உன்னோடு கூட உடன்படிக்கை பண்ணுவேன். அந்த உடன்படிக்கையினுடைய விளைவு என்ன தெரியுமா? நீ அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வாய். அல்லேலூயா. நீங்க வெளியே வந்தது மட்டுமல்ல, இன்னொரு காரியத்தை செய்யணும். நம்முடைய மாம்சத்தை சாக ஒப்பு கொடுக்கணும். பரிசுத்த ஆவி என்கிற அக்கினிக்குள்ள என்னுடைய மாம்சத்தை நான் சுட்டரிக்க ஒப்பு கொடுக்கும் போது
கர்த்தர் சொல்வார், இந்த தேசத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் நான் தருவேன். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் வேறுபாடுள்ள வாழ்க்கைக்குள்ள வந்துட்டீங்க. இப்ப நம்ம சத்தியம் பேசுற சபைக்கு வந்துட்டோம். சத்தியம் கேட்குறீங்க, தொடர்ந்து கேட்குறீங்க. நிறைய பேருடைய விஷயம் என்னன்னா, சத்தியம் கேட்குறாங்க. ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு சத்தியம், காத்திருக்கிறோம், சத்தியத்துக்கு காத்திருக்கிறோம், எல்லாம் உண்மைதான். வெறும் கேட்கிறவர்களை மாத்திரமல்ல. ஆபிரகாம் கேட்டாரு, வெளியே வர சொன்னாரு, ஆண்டவர் சொன்னதை கேட்டாரு. ஏன்னா அவர் பார்க்கல, நட்சத்திரம் அவர் கண்ணுக்கு தெரியல. அவர் சொன்னதை கேட்டாரு, மெசேஜை கேட்டுட்டாரு. நல்ல மெசேஜ் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், நீங்க கொடுக்குற பிளஸிங்கை நான் விசுவாசிக்கிறேன். ஏன் வாரம் செய்தி கொடுக்குறீங்க இங்க இருந்து, we are accept, எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் வெறும் கேட்கிறவர்களால் மாத்திரம் இருப்பீர்களானால் நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாது. நான் சொல்றது மேலான ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியாது. நீங்கள் வெறும் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, உங்கள் மாம்சத்தையும் சாக ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தின் சந்ததியாக ஈசாக்கு உங்களுக்கு பிறக்கும், வானத்தின் நட்சத்திரம் உங்களுக்குள்ளே பிறக்கும், மேலான ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? அதே 17ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17வது வசனத்தை வாசி. 17 வாசி. முகங்குப்புற விழுந்து நகைத்து 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ? 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று சொல்லிக்கொண்டு, இப்ப நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, மாம்சத்தை செத்து எனக்கு செத்து போச்சு அப்படின்னு உடனே இங்க ஆபிரகாம் நகைக்கிறாருல்ல, நீங்க அப்படி ஆன உடனே உங்களை பார்த்து கொஞ்சம் பேர் நகைப்பாங்க. என்ன நகைப்பாங்க தெரியுமா? சத்தியத்தை பேசி பேசி நீ என்ன கண்ட, இப்படி சத்தியத்துக்கு பின்னாடி போய் நீ என்ன கண்ட பாரு, இப்படி சத்தியத்துக்கு வெளியே நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்றவங்களாம் நல்லா தானே இருக்கிறான், அந்த சபைகள்லாம் நல்லா தானே இருக்கு. நீ மாம்சம் சாகணும்னு அதுல கான்சென்ட்ரேட் பண்ணி இன்னைக்கு மாம்சமும் சேர்த்து போச்சு. சுத்தம் பரிசுத்தம்னு பேசி பேசி சபையும் இப்போ பரிசுத்தத்துக்கு நேரம் வந்துருச்சு. இப்போ எல்லாரும் பார்த்து இப்போ அங்க ஆபிரகாமே நகைக்கிறாரு, மாம்சம் செத்து போச்சு, இதுக்கு மேல என்ன பிரயோஜனம் இருக்கு? சந்ததி நட்சத்திரம் வரும், நீங்க பிளஸிங் வரும், நீங்க வானத்தின் நட்சத்திரம் நீங்க. இப்போ அவர் ஆபிரகாம் கேட்கிறாரு, சரீரமே செத்து போச்சு, இதுக்கு மேல எப்படி வரும்? இதுக்கு மேல வாய்ப்பே இல்லை. ஒருவேளை நீங்க நகைக்கிறீங்களோ இல்லையோ, பல நேரங்களில் உங்களுக்கே அந்த சோர்வு வரும். சத்தியத்தில் நிற்கிறோம், இப்படி பேசுகிறோம், மற்றவங்க பாருங்க டக்கு டக்குன்னு அப்படியே மேலே வந்து அவங்க பாட்டு என்னென்னமோ செஞ்சுட்டு போகிறாங்க. நான் சத்தியத்தில் நிற்கிறதுனால என்கிட்ட இருக்கிறதெல்லாம் போய்கிட்டு இருக்கு, என்கிட்ட இருக்கிறதெல்லாம் போய்கிட்டு இருக்கு. ஏன்? நான் சத்தியத்தில் நிற்கணும். எனக்கு ஒரு சகோதரனை தெரியும், எனக்கே வருத்தம் அவர் செய்கிறது, ஆனால் அவர் மனப்பூர்வமாக அதை செய்கிறார், சந்தோஷமாக செய்கிறார். என்னன்னா சத்தியத்தை கேட்டுவிட்டு அந்த சத்தியத்தின்படி வாழணும்னு சொல்லி அவருக்கு கொஞ்சம் பெரிய கடன் இருக்குது. அவர் ஒரு நாள் ஃபோன் பண்ணி, அண்ணே நான் இந்த மாதிரி என் வீட்டை விற்று அந்த கடனை அடைக்கலான்னு இருக்கிறேன். எனக்கு ஒரு நிமிஷம் சுருக்குன்னு ஆயிடுச்சு. ஐயோ, நானும் மாம்சத்தானே இருக்கிறேன், என்னடா அவர் வீட்டை விற்கிறேங்கிறாரு. எனக்கு என்ன பயனா, அவர் சொன்ன வார்த்தை, நீங்கள் அன்றைக்கி செய்தியெல்லாம் அவ்வளோ கரெக்டாக சொன்னீங்க, எனக்கு எமோஷனல் அவர் என்ன செஞ்சிடக்கூடாது, அது செஞ்சிடக்கூடாது, கர்த்தர் சொல்லி செய்யணும், அது நன்மைக்கு எதுவாக முடியும். நான் கேட்டேன், கொஞ்சம் எதுக்கும் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் உங்களுக்கு சொல்றபடி செய்யுங்க அப்படின்னு. அவர் சொன்னாரு, 40 நாள் நல்லா ஜெபம் பண்ணிட்டோம். நான் சொன்னேன், சிஸ்டர் கிட்ட பேசுனீங்களா? ஏன்னா பிரச்சனை அங்கே வந்துடக்கூடாது. இல்லை, சொன்னதே அவங்க தான். இவ்வளோ சத்தியம் கேட்குறோம், ஆனால் என்ன செய்யல, நாம் இன்னும் அதன்படி செய்யாமல் இருக்கிறோம். இந்த வீட்டை விற்று கடன் அடைச்சிருவோம், நம்ம ஒரு வாடகை வீட்டுக்கோ இல்லை வேற ஏதோ ஒன்றுக்கு இருக்கிற காசுலாம் நம்ம போயிடுவோம், நமக்கு இவ்வளோ பெரிய வீடு வேணாம் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு மனசில், என்னடா இப்படி இவ்வளோ தூரம் டெடிகேட்டடாக ஆகிட்டாங்களே, நாளைக்கு பின்னைக்கு இந்த சத்தியத்தால் இப்படி ஆயிட்டோன்னு சொல்லி அவங்க ஏதாவது நம்மளை குறித்து குறை சொல்லுவாங்களோன்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள அந்த நிமிஷம் வந்துச்சு. ஆண்டவர் சொன்னார், அவன் ஆயத்தமாகறான். இப்போ என்ன ஆகும், கொஞ்சம் என்ன ஆகும், சொந்தக்காரெல்லாம் என்ன சொல்லுவாங்க, அடுத்த ஒரு கொஞ்ச நாளைக்கு சத்தியம்னு போனாரு, இப்போ என்ன போச்சு, வீடு போச்சு. சத்தியம்னு போனாரு, எல்லாம் போச்சு. சொந்த வீட்டில் இருந்தவன் எங்கே வந்துட்டான், இப்போ வாடகை வீட்டுக்கு வந்துட்டான். சத்தியம்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள நிற்கிறேன், அப்படியே பைபிளை எடுத்துக்கிட்டு அப்படி இப்படி போனா இன்னைக்கு ஒண்ணுமில்லாம இருக்கிற நகைப்பு எல்லாம் போச்சு, எல்லாம் செத்து போச்சு. ஆண்டவர் சொல்ற வார்த்தை, யார் வேணாலும் நகையிட்டோம், நீ செத்ததுதான் உனக்கு நல்லது. காரணம், இனி பிறக்க போகிறது வாக்குத்தத்தத்தின் மேலான ஆசீர்வாதங்களை இனி நீ சுதந்திரிக்க போகிறாய். அல்லேலூயா. இந்த உலகம் எதை வச்சு கணக்கு பார்க்குது? வீடு போகுது, கார் போகுது, உங்ககிட்ட இருந்த பைக் போகுது, உங்ககிட்ட இருந்த பணம் போகுது. ஆனா உலகம் எதை பார்க்கல தெரியுமா? உனக்கு நியமிச்சவைகளை உலகத்தால பார்க்க முடியாது.
உனக்கு நியமிச்ச ஆசீர்வாதங்களை உலகத்தால் பார்க்க முடியாது. பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? ஒருவேளை உங்களால் அதை உணர முடியுமான்னு தெரியாது. இதெல்லாம் போகுதுன்னா தேவன் அப்படி தோல் மேல கை போட்டு பேசிக்கிட்டே வருவார். அப்படி தோல் மேல ஆண்டவர் கை போட்டு பேசிக்கிட்டே வந்து இந்த வேதத்துல இருந்து அப்படி வெளிப்பாடு கொடுப்பாரு. நடக்க போற விஷயத்த சொல்லி கொடுப்பாரு. கூட உட்காந்துட்டு சரி பண்ணுவாரு. நமக்கு தேவையானதை ஒவ்வொரு நாளும் அற்புதமா கொடுப்பாரு. என்கிட்ட காசு இருக்கும்போது ஒரு மாசத்துக்கு தேவையான மளிகை சாமானை வாங்கி வீட்டுல வச்சிருவேன். ஒய்ஃப் சொல்லுவாங்க, அரிசி இருக்கு, பருப்பு இருக்கு, எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு மாசத்துக்கு இருக்கு. இப்ப எனக்கு கிடைக்காத ஒரு அனுபவம் எப்ப கிடைக்கும் தெரியுமா? என் வீட்டுல இதெல்லாம் போன பிறகு ஒண்ணுமே இல்லாத போது அப்படி பரலோகம் ஒரு ஆளுகிட்ட கொடுத்து அனுப்பும். ஏற்ற நேரத்துக்கு ஒரு ஆளை பரலோகம் அனுப்பும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு பாருங்களேன். தேவன் என் கூடவே நடக்கிறாருங்கிற எக்ஸ்பீரியன்ஸ். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்ப கிடைக்கும்னா இது போகும்போது கிடைக்கும். இந்த எக்ஸ்பீரியன்ஸை உலகம் பார்க்கவே பார்க்காது பாருங்க. ஏன்னா இது மேலானது. தேவனோட கூட நோவா சஞ்சரிக்கிறாருங்கிறது உலகம் பார்த்திருக்கா? பார்க்கல. உலகம் பார்த்திருந்தா அன்னைக்கே பேழைக்குள்ள எல்லாரும் வந்திருப்பான். கர்த்தர் அவனுக்கு நியமித்தது மேலான ஆசீர்வாதம். உன் கூட தேவன் நடக்கிறதை உலகம் பார்க்காது. உன் கூட தேவன் பேசுகிறதை உலகம் பார்க்காது. உனக்கு தீர்க்க தரிசனங்கள் கர்த்தர் உரைக்கிறதை உலகம் பார்க்காது. உனக்குள்ளே கொடுக்கப்படுகிற வெளிப்பாடுகள், பரலோகத்தினுடைய வெளிப்பாடுகளை உலகம் பார்க்காது. இது மேலான ஆசீர்வாதங்கள். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக நான் கூடாரத்தை விட்டு வெளியே வருவதில் எந்த தப்பும் கிடையாது. நான் சிலதை இழக்கும் போது, இந்த பூமிக்குரிய பார்க்கிறவர்களை இழக்கும் போது பார்க்காதவைகளை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். உங்களுக்கு தெரியுமா, எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களோடு கூட இருக்கிற மனிதர்கள் தூர போறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு தேவன் நெருங்கி வருவார். எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த பூமிக்குரியது உங்களை விட்டு விலகி போகுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு வானத்துக்குரியது உங்க பக்கத்துல வரும். எவ்வளவுக்கு எவ்வளவு மாம்சம் சாகுறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆவி உயிர்ப்பிக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் ஜீவனை இழக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஜீவனை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். அல்லேலூயா. இது ஒரு மேலான சத்தியங்க. இது ஒரு மேலான ஆசீர்வாதம். இதை புரிந்து கொள்வதற்கு அந்த மேலான ஆசீர்வாதத்துக்கு அழைக்கப்பட்டவர்களால் மட்டும்தான் இதை புரிந்து கொள்ளவும் முடியும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? சில ஃபார்முலாஸை ஓரளவுக்கு கொஞ்சம் வந்தவங்களால மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? புரிஞ்சு கொள்ள முடியும். மேலானவைகளை, கூடாரத்தை விட்டு வெளியே வரவனுக்கு அந்த மேலான ஆசீர்வாதங்கள் என்னவென்று புரியும். இதுவரைக்கும் நீ கீழானதை பார்த்தது போதும். கீழான ஆசீர்வாதங்கள் மற்றவங்களும் வச்சிருக்கிறாங்க, மற்றவங்களும் அதை சுதந்திரிச்சிருக்கிறாங்க. லோத்தும் வச்சிருக்கிறாரு, அந்த ஊர்ல இருக்கிற அமலேக்கியர்களும் வச்சிருக்கிறாங்க, எல்லாரும் வச்சிருக்கிறாங்க. அதே ஆசீர்வாதத்தை நீங்களும் வச்சிருந்தா அந்த 10ஓட 11. ஆனா யாருக்குமே இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை வானத்துல வச்சிருக்கிறாரு. அது என்று பிரத்யேகமாக உனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியமாக இருக்கும், பிரத்யேகமாக உனக்கு கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய அனுபவமாக இருக்கும், பிரத்யேகமாக உனக்கு கொடுக்கப்பட்டதான ஒரு விசேஷித்த கிருபாய் வரமாக இருக்கும். அதை இந்த உலகம் பார்க்கவே பார்க்காது, பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை. சொன்னவர் உண்மை உள்ளவர். ஒரு நாள் வரும் இந்த உலகம் புரிந்து கொள்ளும் கர்த்தர் அவனோடு கூட இருந்திருக்கிறார். அல்லேலூயா. முதலாவதாக ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாம் கூடாரம் வெளியே வந்துடணும். ஈசாக்குடைய கூடாரம் ஒண்ணு இருக்கு. இந்த கூடாரத்துக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதத்தை 2 பேரும் பெற்றுக்கொண்டாங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பிக் கொள்ளுங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளும் போது அங்கே 2 பேர் ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கிறாங்க. ஒன்று ஏசா, இன்னொன்று யாக்கோபு. இப்ப ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னது, வெளியே வா, உனக்கு என்ன கொடுக்குறேன்? உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் ஆண்டவர் அந்த இடத்துல சொல்றாரு. 15:5 வெளியே வந்த பிறகுதான் சொல்றாரு. நியாயப்பிரமாணத்தை விட்டு வெளியே வந்த பிறகு. இது புறஜாதியாருக்கான ஆசீர்வாதம். இஸ்ரவேலுக்குரிய ஆசீர்வாதம் என்னது? யாக்கோபு தான் இஸ்ரவேல். யாக்கோபு என்பது இஸ்ரவேலுக்கு இன்னொரு பேர். இப்ப யாக்கோபை கூப்பிட்டு சொல்றாரு, யாக்கோபு சொல்றாரு, இந்த ஆசீர்வாதத்தை நானும் என்ன செய்யணும்? சுதந்திரிக்கணும். ஆனா இந்த ஆசீர்வாதத்தை, வெளியே இருக்கிற ஆசீர்வாதத்தை யாரால சுதந்திரிக்க முடியாது? இஸ்ரவேலால சுதந்திரிக்க முடியாது. இஸ்ரவேலுடைய ஆசீர்வாதம் கூடாரத்திற்கு உள்ளே இருக்குது. இஸ்ரவேலுடைய ஆசீர்வாதம் எங்க இருக்குது? ஈசாக்கின் கூடாரத்திற்கு உள்ளே இருக்கிறது. அங்க போனோம். அவன் தன் தகப்பனிடத்தில் வந்து, 18வது வசனம் என்ன சொல்லுது? அவன் தன் தகப்பனிடத்திலே வந்து. இப்ப அவன் வரான். எங்க வரான்? ஈசாக்குடைய கூடாரத்துக்குள்ள வரான். கூடாரத்துக்குள்ள வந்து தான் சமைச்சதை கொண்டு வந்து கொடுக்குறான். இப்ப அந்த ஆசீர்வாதம் இருக்குது. அது கூடாரத்துக்கு உள்ள இருக்கிற ஆசீர்வாதம். அது யாருக்குரியது? இஸ்ரவேலுக்குரிய ஆசீர்வாதம். ஆனா நீங்க இஸ்ரவேலுக்குரிய ஆசீர்வாதத்தை கொஞ்சம் படிச்சு பாருங்க. அந்த இடத்துல கிட்ட 28ஆம் வசனம் 29ஆம் வசனம் வாசிங்க. 28, 29 வாசிங்க. வானத்து பனியையும், நல்லா கவனிங்க, பனி என்பது
வானத்தின் பனி என்பது நட்சத்திரத்துக்கு ஈக்குவல் கிடையாது. அது வசனம் சொல்லுது, பூமியில் எழுந்த பனியானது பூமியை நிரப்பிற்று. பனி என்பது பூமிக்காக ஊற்றப்படக்கூடியதான ஒரு கல்டிவேஷனுக்கான ஒரு காரியம். வானத்து பனியையும் பூமியின் கொழுமையையும் மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருள்வாராக. ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தான். அப்போ இங்க யாக்கோபுக்கு சொல்லப்பட்டிருக்கிறதான ஆசீர்வாதங்களை எல்லாம் கவனிச்சு பாருங்க. இந்த 28, 29 இதுல எதுவுமே மேலான ஆசீர்வாதத்தை பத்தி பேசவே இல்லை. எல்லாமே எதை பத்தி பேசுது? பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை பத்தி பேசுது, தானியத்தை பத்தி பேசுது, திராட்சரசத்தை பத்தி பேசுது, ஜனங்களை பத்தி பேசுது, உலகத்தில் இருக்கிறவங்க சபிச்சா சபிப்பேன், ஆசீர்வதிச்சா ஆசீர்வதிப்பேன், எல்லாம் இங்க இருக்கிறத பத்தியே பேசுது. திருப்பியும் நான் சொல்றேன், இஸ்ரவேலர்களுக்கு கர்த்தர் நியமித்து வைத்தது பூமிக்குரிய ஆசீர்வாதம். ஒரு நாள் அவர்களுக்கு வானத்துக்குரிய ஆசீர்வாதம் இருந்தது, அவர்கள் அதை இழந்து போனார்கள். கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் அதை வைத்திருக்கிறார். உங்களுக்கு எனக்கு வச்ச ஆசீர்வாதம் மேலானது, உங்களுக்கு எனக்கு வச்ச உடன்படிக்கை மேலானது, உங்களுக்கு எனக்கும் தேவன் செலுத்தின விலைக்கிரயம் மேலான விலைக்கிரயம். அவர்களுக்கு ஆட்டுக்குட்டி, நமக்கு ஆட்டுக்குட்டியானவர். அவர்களுக்கு அப்பமும் ரசமும், நமக்கு அவரே ஜீவனும் பலனுமாய் இறங்கி வந்து எல்லாத்தையும் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தினார். ஏங்க அது இஸ்ரவேலருக்கு இல்லையா? இருக்கு. அந்த இஸ்ரவேலர்கள் வந்து நம்முடைய பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்கும் அது பொருந்தும். அப்போ இஸ்ரவேல் என்ற நியாய பிரமாணத்தை கூடாரத்துக்குள்ள இருக்கிறவர்கள் ஃபாலோ பண்ற ஆசீர்வாதங்கள் எல்லாம் என்னது? பூமிக்குரியது. இப்ப நீங்க கூடாரத்துக்கு உள்ள இருக்கிறத விரும்புறீங்களா, கூடாரத்துக்கு வெளியே இருக்கிறத விரும்புறீங்களா? இதுதான் கேள்வி. கூடாரத்துக்குள்ள இன்னைக்கு கடைசி காலத்துல சபை 2 வகையில இருக்கு. கூடாரத்துக்குள்ளேயும் இருக்கு, கூடாரத்துக்கு வெளியும் இருக்கு. ஒரு சிலர் கூடாரத்துக்கு உள்ள இருக்கிறதையே உங்களுக்கு போதிக்கிறார்கள், அதையே உங்களுக்கு போக்கஸும் பண்றாங்க, அதையே நீங்கள் விரும்பவும் செய்கிறீர்கள். இந்த பூமிக்குரிய பணி, இந்த பூமிக்குரிய தானியம், இந்த பூமிக்குரிய திராட்சரசம், இந்த பூமிக்குரிய வியாபாரம், இந்த பூமிக்குரிய செழிப்பு, இந்த பூமிக்குரிய ஜனங்கள். நான் சொல்வேன், புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் நீடித்த ஆயுசு, பிள்ளை பேரு, இது எதுவுமே வாக்கு தத்தம் அல்ல. புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் மேலானது வாக்கு தத்தம். அப்ப எல்லா ஆசீர்வாதங்களும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஆம் என்றும் நிறைவேறுகிறது. இதெல்லாம் கடற்கரை மணலை போல தேவையானதை கர்த்தர் கொடுப்பார். புரியுதுங்களா? இப்போ நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு 35 வயசுல மரித்தாலும் ஆசீர்வாதம் தான். நியாய பிரமாணத்துல உன்னை எல்லாருமே சின்ன வயசுல செத்து போயிடுவான், உன் வீட்டுல வயசானவனே இருக்க மாட்டானோ, அதுக்கு பேர் சாபம். ஏலி வீட்டுல என்ன சொல்றாரு? உன் வீட்டுல எல்லாருமே இளம் வயதுல செத்து போயிடுவாங்க, வயசானவன் ஒருத்தருக்கு, அதுனா அர்த்தம் எல்லாரும் அல்பாயுசுல செத்துருவாங்கன்னு அர்த்தம். அது சாபம். ஆனா புதிய ஏற்பாட்டுல நாம அத்தனை பேருமே கிறிஸ்துவுக்கென்று அல்பாயுசில் சாவதற்கென்று சந்தோஷப்படுகிறோம் இல்லையா? இயேசு கிறிஸ்துவே 33 வயசுல சாவறதுக்கு என்ன ஆயிட்டாரு? ரெடி ஆயிட்டாரு. பவுல் எப்ப சாவோன்னு எதிர்பார்த்து காத்திருக்கிறாரு. எத்தனை வயசுல எப்ப ரத்த சாட்சியா மரிப்போன்னு தெரியாது. சின்ன ஸ்தேவான் ஒரு வாலிப பிராயத்துல இருந்து ஒரு வயசான யோவான் வரைக்கும் சாகிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. பேதுரு சொல்றாரு, நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது, ஐ அம் ரெடி டு கோ. ஏன்? இந்த உயிர் எத்தனை வருஷம் இங்க இருக்குன்னு எனக்கு முக்கியம் இல்ல, எப்ப நான் அவரை பார்க்க போறேங்கிறதா எனக்கு முக்கியம். அதை சீக்கிரம் கூட்டிட்டு போனாலும் சோத்திரம், இல்ல நான் இருக்கிறது இங்க இருக்கு பிரயோஜனமா இருக்கணும் அவர் விரும்பி கொஞ்ச நாள் என்ன வச்சாலும் சோத்திரம். பழைய ஏற்பாட்டுல குழந்தை பிறந்தாதான் ஆசீர்வாதம், இல்லைன்னா பிள்ளை பெறாத மலடின்னு சொல்லி அவளை வேதனைப்படுத்துவாங்க. புதிய ஏற்பாட்டுல பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து களி கூறு. ஏன்? புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் பிள்ளை பேர் என்பது மாம்சத்துக்குரியதல்ல, பிள்ளை பேர் என்பது ஆவிக்குரியது. உனக்கு குழந்தை பிறக்கலாம்னு ஒருத்தன் சொல்றானா? என்ன பிரதர், கல்யாணம் ஆகி 5 வருஷமாச்சு, உனக்கு குழந்தை இன்னுமே இல்லையா? எதுக்கு டாக்டரை பாருங்க? வேணாம், கர்த்தரையே பாருங்க. ஏன்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை சிந்தி உங்களை கரெக்டான நேரத்துக்கு ரட்சித்து உங்களை ஞானசானம் கொடுத்து பரிசுத்த ஆவியானவராலையும் நிரப்பின ஆண்டவருக்கு உனக்கு குழந்தை கொடுக்கணுமா கொடுக்க வேணாமான்றது நல்லாவே தெரியும். வானத்திலிருந்து பரிசுத்த ஆவி உனக்குள்ள இறங்க தெரிஞ்சவருக்கு நிழலாடி ஒரு குழந்தைய கொடுக்க தெரியாதா? ஏன் அவர் கொடுக்கலாம்? ஏதாவது காரணமா இருக்கும். புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் பிள்ளை பிறக்கலையா, கவலைப்படாதீங்க. நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. அப்படியே போட்டு மருமகளை போட்டு அப்படியே கிரஷ் பண்றது. என்ன இத்தனை மாசம் ஆச்சு இன்னும் குழந்தை இல்லை, 1 வருஷம் ஆச்சு. எனக்கு ஒரு மகளை தெரியும், அவளுக்கு ரொம்ப ரொம்ப அருமையான மக, நான் பார்த்ததுல ரொம்ப இன்னசென்ட்டான கேர்ள். அந்த மகளுக்கு திருமணமாகி குழந்தை இல்லை.
நான் சொல்றேன், குழந்தை இல்லையா? கர்த்தர் ஏதோ காரணத்துக்காக தான் குழந்தை. ஏன்னா அவ அவ்வளோ ஆண்டவருக்கு ரொம்ப அன்பான பிள்ளை. நல்லா ஜெபம் பண்ணுவா, பைபிள் வாசிப்பா, எப்போ பேசினாலும் ஆண்டவரை பற்றி மட்டும்தான் பேசுவா. எனக்கு தெரிஞ்சு அவ அன்வான்ட் வேர்ட்ஸ் பேசினதே கிடையாது. அவ்வளோ ஒரு அருமையான மக. குழந்தை இல்லை, குழந்தை இல்லையா? உடனே கூட்டு போய் அங்கே செக்கப் இங்கே செக்கப்னு பண்ணி ஒரு நாளைக்கு 10 ஊசி. அவள் ஃபோன் பண்ணி அழுவுறா, ஏன் ஆண்டவர் என்ன இப்படி நடத்துறாரு? ஆண்டவர் நடத்தல. இல்லை, அப்போ ஆண்டவர் ஏன் குழந்தை கொடுக்கல? நான் என்ன கேட்குறேன், பழைய ஏற்பாட்டில் ரெபேக்காளுக்கு எத்தனை வருஷம் குழந்தை இல்லை? 20 வருஷம் குழந்தை இல்லை. பழைய ஏற்பாட்டில் சாராளுக்கு எத்தனை வருஷம் குழந்தை இல்லை? கிட்டத்தட்ட 99 வயசு வரைக்கும் குழந்தை இல்லை. விசுவாசம் பேச தெரியுது, பைபிள் பேச தெரியுது, சபையில் போய் முன்னாடி நிற்க தெரியுது. ஏன் காத்திருக்க தெரியல? கர்த்தர் கொடுக்குற வரைக்கும் ஏன் காத்திருக்க தெரியல? ஏன்னா இவங்க இன்னும் நியாயப்பிரமாணத்தை பிடிச்சிட்டு அலையிறாங்க. கிருபையின் பிரமாணத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளை பேர் இருக்கிறதோ இல்லையோ, நீடித்த ஆயுசு இருக்கிறதோ இல்லையோ, என்னை பொறுத்த வரைக்கும் நான் கிறிஸ்துவுக்குள் பிறந்து நான் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறேன். என்னை கிறிஸ்துவுக்குள்ளாக உயிர்த்தெழ பண்ணுகிறவர் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. இதுதான் மேலான ஆசீர்வாதம். இதை புரிஞ்சு கொள்றதுக்கு மேலான காரியம் வரணும். இல்லைங்க, யாரா இந்த உலகம் அப்படித்தாங்க பேசும். ஏன்னா அவன் நியாயப்பிரமாணத்துக்குள்ள உட்காந்துருக்கிறான், அவன் கூடாரத்துக்குள்ள உட்காந்துருக்கிறான். வெளியே உட்காந்துருக்கிற ஒன்று அவன் புரிஞ்சிக்கவே முடியாது. இப்போ எந்த ஆசீர்வாதம் வேணும்? ஈசாக்கு உள்ள 2 ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். ஒரு ஆசீர்வாதம் யாக்கோபு இஸ்ரவேலுக்குரிய ஆசீர்வாதம், இன்னொரு ஆசீர்வாதம் ஏசாவுக்குரிய ஆசீர்வாதம். அது கூடாரத்துக்குள்ளதான் இருக்கு. எல்லா ஆசீர்வாதமும் இஸ்ரவேலுக்கு போயிடுச்சு. நாமளும் இன்னைக்கு அதை தான் சொல்லிட்டு இருக்கிறோம். என்ன சொல்றோம்? இஸ்ரவேல் மாதிரி நம்மளெல்லாம் ஆண்டவர் நேசிக்கலீங்க. நம்ம ஆட்களே நிறைய பேருக்கு இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஒன்று இருக்கு. என்ன இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தெரியுமா? இஸ்ரவேலை மாதிரி, யூதர்களை மாதிரி, அவங்கள மாதிரி. நான் சொல்றேன், அவர்களுக்கு சாலமோன், நமக்கு சாலமோனிலும் பெரியவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர்களுக்கு தேவாலயம், தேவாலயத்திலும் பெரியவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர்களுக்கு பிரமாணம், நமக்கு கிருபை. பிரமாணம் கொள்ளும், கிருபை ஜீவனை கொடுக்கும். அல்லேலூயா. எதுலங்க நாம குறைஞ்சிட்டோம்? எதுல குறைஞ்சிட்டோம்? ஆண்டவர் நம்மளை அப்படி ஆசீர்வச்சிருக்கிறார். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட யாக்கோபு இஸ்ரவேல், அவன் பெற்றுக்கொண்டான் பூமிக்குரிய ஆசீர்வாதம் எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டான். குறையா சொல்ல, இஸ்ரவேலர்கள் மூத்த சகோதரர்கள் தான். அவர்களை அந்த ஒலிவ மரத்தில் ஒட்ட வைக்கப்பட்ட காட்டு ஒலிவ மரம் தான் நம்ம. அவர்களுடைய குறைபாடே நமக்கு இவ்வளவு ஆசீர்வாதமா இருக்குமானால் அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு எப்படி இருக்கும் பூமிக்குன்னு சொல்லி பவுல் கேட்கிறாரு. எந்த மாற்று கருத்தும் இல்லை. உங்களுக்கும் எனக்கும் அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரக்கூடாதுன்னு நான் சொல்றேன். நீங்களும் நானும் அவனை பார்த்துட்டு என்ன செய்யக்கூடாது? அவனை மாதிரி ஆசீர்வதிங்க. இஸ்ரவேல் மாதிரி நம்ம வரணும். இஸ்ரவேல் இல்லைங்க, உங்களுக்கு எனக்கும் வேற வச்சிருக்கிறார். அதே கூடாரத்துக்குள்ள ஏசாவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு. ஏசா அரபியர்கள், அவங்களுடைய சந்ததி தான் ஏசா. ஏசா தான் பின்னாட்கள் அரபியர்களாக மாறிட்டாங்க. இந்த ஏசாவுக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தையும் பூமிக்குரிய ஆசீர்வாதம் தான். ஒரு வார்த்தை ஒன்று சொல்வாரு, பூமியின் சாரத்தோடு. 39ஆம் வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 27:39. உன் வாசஸ்தலம் பூமியின் சாரத்தோடும். இந்த சாரத்தோடும்னா என்ன? பூமியின் சாரம்னா ஜூஸ். அதைத்தான் அரபியர்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. பூமியிலிருந்து ஜூஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன எடுக்கிறாங்க? நீங்களும் நானும் தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கோம், அவன் பெட்ரோல் எடுத்துக்கிட்டு இருக்கிறான். உன்னுடைய ஆசீர்வாதம் எதோடு இருக்கும்? பூமியின் சாரத்தோடு. பூமியிலிருந்து அவனுக்கு எல்லா ஆசீர்வாதமும் கிடைக்கும். புறஜாதியாருக்கும் அதே ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வச்சாரு. ஆனா அவனுக்கு கடைசியா முடிக்கும் போது ஒன்னு சொல்லி முடிப்பாரு பாருங்க. ஏசாவை பார்த்து ஈசாக்கு. அடுத்த வசனம், உன் பட்டயத்தினாலே நீ பிழைத்து உன் சகோதரனை சேவிப்பாய். நீ மேற்கொள்ளும் காலம் வரும்போதோ உன் கழுத்தில் இருக்கிற அவனுடைய நுகத்தடியை முறித்து போடுவாய் என்றான். இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இஸ்ரவேலை புறஜாதியார் மேற்கொள்ளும் காலம் வரும்போதோ, நடுவுல மத்தியஸ்தர் தான் இயேசு கிறிஸ்து, அதான் ஈசாக்கு. அங்க 2 பேருக்கும் ஆசீர்வாதம் வருது. அவனுக்கும் பூமிக்குரிய ஆசீர்வாதம் வந்துச்சு, இவனுக்கும் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை சொல்லிட்டாரு. ஆனா சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு புறஜாதியாரை பார்த்து, காலம் வரும்போதோ அவன் நுகத்தடியை நீ முறித்து போடுவாய். இந்த காலம் எப்போ வந்ததுன்னா, இயேசு கிறிஸ்து வரும்போது இஸ்ரவேலுக்கு இருந்தான நுகத்தடியை முறித்து போட்டு உங்களையும் என்னையும் கர்த்தர் சுதந்திரவாளியாய் மாற்றிக்கொண்டார். உங்களையும் அதான் ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேரும் அத்தனை பேரும் பிள்ளைகளாகும்படிக்கு கர்த்தர் அதிகாரம் கொடுத்து வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இந்த நுகத்தடி முறித்து போடப்பட்டது. கர்த்தர் உங்களை என்னையும் சுதந்திரவாளியாய் மாற்றிக்கொண்டார். இப்ப 2 பேருமே இயேசு கிறிஸ்துன்னு புறப்பட்டோம். இப்ப 2 பேருக்கும் ஆசீர்வாதம் இருக்கு. இஸ்ரவேலுக்கும் இருக்கு, புறஜாதியாருக்கும் இருக்கு. 2 பேருமே அந்த கூடாரத்தை விட்டு வெளியே வந்துட்டாங்க. இப்போ கூடாரத்தை விட்டு வெளியே வந்த காலம் இது. 2 பேரும் வெளியே வந்தாச்சு. 2 பேருக்குமே ஆசீர்வாதம் இருக்கு. 2 பேரும் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இப்ப இஸ்ரவேல் என்றும் இல்லை, புறஜாதியாரும் என்றும் இல்லை. அதான் சொல்றாரு, அவர் யூதன் என்றும் இல்லை,
கிரேக்கன் என்றும் இல்லை, நம்மளை இருவரையும் அவர் தம்முடைய மரணத்தினாலே ஒப்புரவாக்கினார். அல்லேலூயா. இப்ப நமக்கும் எல்லா ஆசீர்வாதமும் இருக்கு. பூமிக்குரிய ஆசீர்வாதம் கிடையாதா? இருக்கு. ஆனால் என்னுடைய கான்சன்ட்ரேஷன் இதில் அல்ல, என்னுடைய கான்சன்ட்ரேஷன் அதில் இருக்கிறது. அதான் ரொம்ப முக்கியம். கடைசியா யாக்கோபுடைய கூடாரத்துக்குள்ள என்ன இருக்கு? இப்ப வாசிங்க 48ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை வாசி. பின்பு யோசேப்பு தன் இருவரையும் கொண்டு வந்து யாக்கோபுடைய கூடாரத்துக்குள்ள வருது ஆசீர்வாதம். ஃபர்ஸ்ட் ஆபிரகாம் கூடாரத்திலிருந்து அவர் வெளியே வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். ஈசாக்குடைய கூடாரத்துக்குள்ள ஏசாவும் யாக்கோபும் போய் வாங்கிட்டு வந்தாங்க. இப்போ யாக்கோபுடைய கூடாரத்துக்குள்ள யார் வர்றது? யோசேப்பு யாரை கூட்டிட்டு வராரு? எப்ராயிம் மனசே கூட்டிட்டு வராரு. இந்த எப்ராயிம் மனசே யாரு? யோசேப்புக்கு எகிப்திலே பிறந்தவர்கள். ஆனா இந்த பசங்களை கூட்டிட்டு வர்றதுக்கு முன்னாடியே, நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, யோசேப்பு கூட்டிட்டு வந்து ஆசீர்வதிங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடியே யாக்கோபு சொல்ற ஒரு வார்த்தை, அந்த வாசம் வாசிங்க, 5வது வசனம் வாசிங்க. நான் உன்னிடத்தில் எகிப்துக்கு வரும் முன்னே உனக்கு எகிப்து தேசத்தில் பிறந்த உன் 2 குமாரரும் என்னுடைய குமாரர், ரூபன் சிமியோன் என்பவர்களைப் போல எப்பிராயிமும் மனாசேயும் என்னுடையவர்கள். ஏன் இப்படி சொல்றாரு திடீர்னு? நான் எகிப்துக்கு நீங்க வரத்துக்கு முன்னாடியே, நான் இங்க வரத்துக்கு முன்னாடி உனக்கு இங்க 2 பேர் பிறந்துட்டாங்கல்ல, இந்த 2 பேருமே யாருடைய குமாரர்? என்னுடைய. அது எப்படி இஸ்ரவேலுக்குள்ள புறஜாதியார் வரலாம்? ஏங்க யோசேப்புடைய பசங்க புறஜாதியாரா? எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோசேப்புடைய மனைவி யாருன்னா எகிப்து தேசத்து பெண். அதுவும் யாருடைய பெண்ணா? எகிப்து தேசத்து ஆசாரியனுடைய பெண். அவங்க ஊர்ல சொன்னா பூசாரி. ஆசாரியன்னா நம்ம பிரதான ஆசாரியன் கிடையாது, அவங்க ஊர்ல அது பூசாரி. அந்த எகிப்து கோயிலுக்கு அவர் என்னவா இருக்கிறாரு? ஆசாரியன். அங்கே ஆசாரி கூடாரம் இருந்துச்சு கிடையாது. அந்த ஊர்ல இருக்கிற ஏதோ ஒரு விக்கிரகத்துக்கு அவர் என்னவா இருக்கிறாரு? பூசாரியா இருக்கிறாரு. பூசாரி விட்டு பொண்ணதான் எங்க என்ன பண்றாங்க? கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. யாருக்கு? யோசேப்புக்கு. ஏங்க இப்ப இந்த பிள்ளை ஏத்துக்கலாமா? இல்லைங்க, மனைவி தான் புறஜாதி, இவர் யார் தான்? எபிரேயர் தான், இஸ்ரவேல் தான். ஏன் ஏத்துக்கூடாதா? ஆண்டவர் தான் சொன்னாரு, ஆகார் எகிப்து தேசத்து பெண் தான் இல்ல. இத்தனைக்கும் ஆகாருக்கும் சாப்நாத் பனேயாவுக்கும் என்ன வித்தியாசம்? அது யோசேப்பின் மனைவிக்கும் ஆகாருக்கு என்ன வித்தியாசம்னா, ஆகார் எகிப்தை விட்டு எங்க வந்துட்டாங்க? ஆபிரகாம் கூட வந்துட்டாங்க. வந்து கிட்டத்தட்ட அவங்க ஒரு 10-20 வருஷம் வாழ்ந்துட்டாங்க அவரு கூட. ஆனா அவங்க பையனை ஏத்துக்க மாட்டேன்ட்டார் ஆண்டவர், அனுப்பிடுன்ட்டாரு. ஆனா யோசேப்புடைய மனைவி இஸ்ரவேலுக்குள்ள வரவே இல்லை. அந்த அம்மா கானானுக்கு வரவே இல்லை. அந்த அம்மா பிறந்தது, வளர்ந்தது, வாழ்ந்தது, செத்தது எல்லாம் எங்க தான்? எகிப்திலே தான். யோசேப்பு கூட சொல்றாரு, நான் செத்துருவேன், என் எலும்பை என்ன செய்யுங்க, அங்க கொண்டு போங்கன்னு. அப்ப டோட்டல் ஃபேமிலியுமே செட்டில்டு இன் ஈஜிப்ட். அப்ப எப்படி இவன் பிள்ளைங்களை மட்டும் ஏத்துக்கிறாரு, அவன் மகளை ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை? எப்படி இது வருது அப்படின்னு சொல்லி யோசித்த போதுதான் இப்ப நீங்க அடுத்த வசனம் வாசிங்க, 14வது வசனம், ஆதியாகமம் 48:14 வாசிங்க. அப்பொழுது இஸ்ரவேல் மனமறிய தன் வலது கையை நீட்டி இளையவனாகிய எப்ராயிமுடைய தலையின் மேலும் மனாசே மூத்தவனாய் இருந்தும் தன் இடது கையை மனாசேயுடைய தலையின் மேலும் வைத்தான். இப்போ நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இப்போ யாக்கோபு எப்படி வச்சிருக்கிறாரு கையன்னு கேட்டீங்கன்னா, இப்படி வச்சிருக்கிறாரு. இப்போ யோசேப்புக்கு இது வருத்தமாக இருந்ததுன்னு வசனம் சொல்லுது. அந்த இடத்துல நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா 17வது வசனத்துல, தகப்பன் தன் வலது கையை எப்ராயிமுடைய தலையின் மேல் வைத்ததை யோசேப்பு கண்டு அது தனக்கு பிரியமா இல்லாதபடியினால். யோசேப்புக்கு என்ன ஆசை? மூத்த பையன் மூத்த ஆசீர்வாதத்தை பெறணும், இளைய பையன் இளைய ஆசீர்வாதத்தை பெறணும். அப்பா இப்ப என்ன பண்ணிட்டாரு? மாத்தி வச்சுட்டாரு. மாத்தி வச்சுட்டு இளையவன் மேல வந்துருவான், பெரியவனும் மேல வருவான், ஆனா இளையவன் அவனுக்கு மேல வருவான். 2 பேரையும் மாத்தி இப்படி கையை வச்சுட்டாரு. வச்ச உடனே யோசேப்புக்கு வருத்தம். அப்படி அல்ல தகப்பனே, கையை மாத்தி ஆடல, அப்படி வைங்க. அவன் சொல்றான், இல்லை எனக்கு தெரியும், நான் ஒன்றும் மாத்திலாம் வீரண்டெல்லாம் வைக்கல, நான் ஒரு காரணத்தோட தான் கையை அப்படி வச்சேன். ஏன்? ஆகாருடைய பையன் இஸ்மவேல் எகிப்தியனாய் இருந்து உள்ளே வர முடியாம போனதுக்கு காரணம், நான் உள்ளே வந்து உன் பையனை எனக்குள்ள சேர்த்துக் கொள்வதற்கு ஒரு காரணம் இருக்கு. இஸ்ரவேல் புறஜாதியாருடைய ஆசீர்வாதத்தை இஸ்ரவேல் சுதந்திரித்து இந்த இஸ்ரவேலுக்குள்ள ஒரு சிலுவை வர வேண்டும், இந்த கிராஸ் வரணும். இந்த கிராஸ் வந்தாதான் வெளியே இருக்கிறதான புறஜாதியான் உள்ளே வர முடியும். கிராஸ் வராம புறஜாதியான் உள்ளே வரவே முடியாது. அந்த கிராஸ் யார் மூலமா வரணும்? இஸ்ரவேல் மூலமா வரணும்.
இஸ்ரவேலுக்குள்ளே இயேசு யூதா கோத்திரத்தில் பிறந்து அந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சிலுவை வந்து சிலுவையின் மூலமாக புறஜாதியராக நீங்களும் நானும் ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஏன் அங்க வரல? அங்க சிலுவை வரல. எங்க சிலுவை வரல? அங்க இஸ்ரவேல் வந்தாதான் அதுல சிலுவை வரும். இஸ்ரவேல் வராம சிலுவை வராது. ஆபிரகாமுடைய பையன் இஸ்மவேல் ஏன் உள்ள வர முடியல? புறஜாதியார் உள்ள வர முடியாம இருந்ததுக்கு என்ன காரணம்? 4000 வருஷமா புறஜாதியார் இருக்கிறாங்க. அவங்க உள்ள வர முடியாம என்ன காரணம்? இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சிந்தப்படாதது. எப்ப இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டதோ, எப்பொழுது சிலுவை பூமிக்குள்ளே வந்ததோ, அதிலிருந்து இருதரத்தாரையும் அவர் ஒப்புரவாக்கி புறஜாதியார் உள்ளே வருவதற்கு வழிவகையை கர்த்தர் செய்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்ப புரியுதுங்களா? அந்த 3 கூடாரத்துக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதம். 3 கூடாரமும் இன்டர் கனெக்டட். அந்த கூடாரம் புறஜாதியாருது, இந்த கூடாரம் இஸ்ரவேலருது. இந்த 2 கூடாரத்தையும் ஒன்னா இணைக்கிறது எங்க இருக்குன்னா யாக்கோபின் கூடாரத்துக்குள்ள இருக்கு. யாக்கோபு நான் ஒரு காலத்துல எங்க அண்ணங்கிட்ட வந்து வாங்கிட்டு வந்துட்ட ஆசீர்வாதத்தை, உண்மைதான். இஸ்ரவேல் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொண்டது உண்மைதான். ஆனால் அந்த இஸ்ரவேல் வழியாகத்தான் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை பூமிக்குள்ளே கொண்டு வந்தார். சிலுவை யாக்கோபின் வழியாக, இஸ்ரவேல் வழியாக உலகத்துக்குள்ளே வந்தது. அல்லேலூயா. இப்ப சொல்றான், இது 2 எனக்குள்ள வரும். 2 கோத்திரம் எங்க வந்துரும்? எனக்குள்ள வந்துரும். இப்ப போய் பாருங்களேன், புதிய எருசலேம்ல 7ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 1 முதல் 8 வசனத்துல இஸ்ரவேல் கோத்திரத்தை பத்தி சொல்லுவாங்க. இஸ்ரவேல் கோத்திரத்தை பத்தி சொல்லும் போது அதுல மிக முக்கியமான ஒரு கோத்திரம் உள்ளே வந்துடும். மனாசே கோத்திரம் உள்ள வந்துடும். தான் கோத்திரம் வெளியே போயிடும். தான் கோத்திரம் நீக்கப்பட்டு புறஜாதி கோத்திரம் ஆகிய மனாசே கோத்திரம் எங்க வந்துருச்சு? உள்ளே கொண்டு வரப்பட்டது. இதுக்கு பின்னாடியும் நிறைய சத்தியம் இருக்கு. இஸ்ரவேல் கோத்திரத்துல 12 பேரு, இவங்க 2 பேரு, மொத்தம் எத்தனை ஆச்சு? 14 பேரு. ஆனா எத்தனை பேர் தான் இருக்கணும்? 12 தான் இருக்கணும். இப்ப பின்னாடி வந்த 2ல 1 உள்ள வந்துருச்சு. எப்ராயிம் வெளியே போயிருச்சு. உள்ள யார் வந்துட்டா? மனாசே வந்துட்டாரு. ஏற்கனவே இருந்த தான் கோத்திரம் வெளியே போயிருச்சு. ஏற்கனவே இருந்த 12ல 1 போயிருச்சு. தான் கோத்திரம் என்னவா மாறிடுச்சு? விரியன் பாம்பு குட்டியா மாறி பிசாசின் கோத்திரமா மாறிடுச்சு. அது வெளியே போயிருச்சு. பின்னாடி சேர்த்து கொள்ளப்பட்ட 2 கோத்திரத்துல 1 போயிட்டு 1 தங்கிருச்சு. மொத்தம் 12 ஆயிருச்சா? அப்போஸ்தலர்களை பார்த்துருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் 12 பேர் கர்த்தர் செலக்ட் பண்ணுவாரு, சரிதானா? 13ஆவதா மத்தையாவை செலக்ட் பண்ணுவாங்க சீட்டு போட்டு. 14ஆவதா பவுல் உள்ள வருவாரு. மொத்தம் 14 பேர். 14ல ஏற்கனவே இருந்த 12ல 1 யூதாசு பிசாசா மாதிரி வெளியே போயிட்டான். அவன் பிசாசா இருக்கிறான், வெளியே போயிட்டான். சீட்டு போட்ட மத்தையா உள்ள வரல, பவுல் உள்ள வந்துட்டாரு. 12 பேர் தான் இருப்பாங்க கணக்கு. அல்லேலூயா. அந்த 12 இந்த 12 கரெக்டா இருக்கும். இப்போ இந்த 3 கூடாரத்துக்குள்ள புறஜாதியார் அவர்கள் வந்து வானத்துக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். இஸ்ரவேலர்கள் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் யாக்கோபின் மூலமாக இஸ்ரவேலும் புறஜாதியாரும் சேர்ந்து வானத்துக்குரிய ஆசீர்வாதத்தையும் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் சுதந்திரத்துக் கொண்டார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களை என்னையும் அந்த கூடாரத்துக்குள்ள கொண்டு வரத்துக்கு ஆபிரகாம் காலத்துல வெளியே போயிட்டோம், கொண்டு போயிட்டோம். இன்னைக்கு வானம் என்கிறதான அந்த கூடாரத்திற்குள்ள, வானத்துல கூடாரம் இருக்கா இல்லையா? ஒரே ஒரு வசனம் வாசிங்க, முடிக்கலாம். வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 15:5 வாசிங்க. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ பரலோகத்திலே சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் திறக்கப்பட்டது. அந்த கூடாரத்துக்குள்ள தான் நீங்களும் நானும் உள்ளே வந்திருக்கிறோம். அல்லேலூயா. நான் சொல்றது இப்ப பூமிக்குரிய நியாயப்பிரமாண கூடாரம் இல்ல, வானத்துல ஒரு கூடாரம் இருக்கிறது, சாட்சியின் கூடாரம். அந்த கூடாரத்துக்குள்ள இஸ்ரவேலும் புறஜாதியாரமாகிய நீங்களும் நானும் இணைந்து இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்திற்கு பிறகு வந்த, நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கணும், சிலுவை மரணத்திற்கு பிறகு வந்த நாம் அத்தனை பேரும் ஒருமித்து அவருக்குள்ளே போய் நிற்க போகிறோம். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் எதிர்கொண்டு போக வானத்தில் அவரோடு கூட காணப்பட போகிறோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்துக்கு முன்னாடி மரித்த இஸ்ரவேலர்கள் அவர்கள் நியாயப்பிரமாணக்காரர்கள், அவர்கள் அதுல வர முடியாது. யாக்கோபின் கூட அதுல வர முடியாது. யார் வர முடியும்? சிலுவைக்கு பின்னாடி வந்த 2 பேர். இந்த 2 பேரும் எங்க வந்துருவாங்க? அங்கே வந்து நிற்பாங்க. உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் வானத்துக்குரிய மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கையில வைத்திருக்கிறார். எவ்வளவு தூரம் முன்குறிச்சிருக்கிறார் புறஜாதியாரை பாருங்க. எவ்வளவு தூரம் கர்த்தர் செலக்ட் பண்ணியிருக்கிறாரு. என்னமோ புறஜாதியார் வந்து இயேசு காலத்துக்கு பிறகுதான் நம்ம அபிஷியலா உள்ள வந்திருக்கிறோம். ஆனா உங்களை பத்தின என்ன பத்தின திட்டம் ஆதி காலத்துல இருந்து கர்த்தருக்குள்ள இருந்து கொண்டே இருக்கிறது. எப்போ கொண்டாந்து இருக்கிறாரு? ஆபிரகாம் காலத்துல இருந்து, மனாசே காலத்துல இருந்து கர்த்தர் உள்ளே கொண்டு வந்திருக்கிறார்.
இப்படிப்பட்ட மகத்துவம் இருக்கு. ஒரு காரியத்தை மட்டும் சொல்றேன், என்ன விலை கொடுத்தாவது அந்த மேலான ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளுங்கள். உங்களை இந்த பூமிக்குரியதை காட்டி, இம்மைக்குரியதை காட்டி, உங்க மாம்ச இச்சைகளுக்குரியதை காட்டி, இந்த மாம்சத்துல இருக்கக்கூடியதான ஆசாபாசங்கள், இந்த பூமியில இருக்கக்கூடியதான மேன்மையான காரியங்கள், பட்டம், பதவி, புகழ், பணம், ஆஸ்தி, சம்பாத்தியம், இந்த உலகத்துல இருக்கிறதான கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை, இந்த பூமியில இருக்கிற எதை கொண்டு வந்து கொடுத்தாலும் அத்தனையும் உதறி தள்ளிவிட்டு நான் பார்க்காத ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிறாரு, அதை நான் சுதந்திரத்துக்கு உள்ள போகிறேன். அதான் பவுல் சொல்றாரு, எனக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது, அதை நான் வாஞ்சையாய் தொடருகிறேன். அல்லேலூயா. நம்ம எல்லாம் ஜெபம் பண்ண போகிறோம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். எல்லாம் கண்களை மூடுவோம் தேவ சமூகத்துல. நீ கூடாரத்தை விட்டு கொஞ்சம் வெளியே வா. இந்த பூமியில நியாயப்பிரமாண கூடாரம் நிறைய இருக்கு. நிறைய சபைகள் இன்னும் நியாயப்பிரமாணத்தை போதிச்சுக்கிட்டு இருக்குது. உன்னை கர்த்தர் இப்படி ஆக்குவார், அப்படி ஆக்குவார், அதை செய்வார், இதை செய்வார்னு சொல்லி உன் ஆத்மாவுக்கு தேவையான செய்தியை கொடுக்காதபடி உன்னை இந்த பூமியிலேயே ஆசீர்வாதமா வைக்கும்படி பேசுறாங்க. உங்களுடைய என்னுடைய கான்சென்ட்ரேஷன் முழுக்க முழுக்க அந்த மேலான நட்சத்திரத்தை நோக்கி தான் இருக்கணும். கொஞ்சம் கூடாரத்தை விட்டு வெளியே வந்துருங்க. நீங்க உள்ளே இருந்தீங்கன்னா ஒரு குறுகின ஆசீர்வாதம் தான் உங்களுக்கு தெரியும். அந்த கூடாரத்துக்குள்ள எல்லாம் இருக்கும், வீட்டுக்குள்ள எல்லாமே இருக்கும், தங்கம் இருக்கும், வெள்ளி இருக்கும், எல்லாமே இருக்கும். பாருங்களேன், அந்த கூடாரத்துக்குள்ள அத்தனையும் இருக்கும், வைடூரியம் இருக்கும், எல்லாமே இருக்கும், சாப்பாடு, ட்ரெஸ் எல்லாமே இருக்கும். ஆனா அது அந்த லிமிட். ஆண்டவர் சொல்றாரு, கொஞ்சம் வெளியே வா, உன்னை நான் எப்படி மாத்த போறேன் தெரியுமா? அன்லிமிட்டெட் பிளஸிங், வானத்துக்குரிய பிளஸிங், மகிமைக்குரிய ஆசீர்வாதம். இஸ்ரவேல் ஜனங்களோட உட்கார்ந்துகிட்டு இருக்கும்போது மோசேக்கு கிடைச்சதெல்லாம் என்ன தெரியுமா? காடையும், கண்மலையிலிருந்து தண்ணியும், மண்ணாவும், இதுதான் கிடைச்சிக்கிட்டு இருந்துச்சு. மோசே, அவங்கள விட்டுட்டு கொஞ்சம் மலைக்கு மேலே வா, கொஞ்சம் அப்படி மேலே ஏறி வா, அங்க என்ன கிடைக்கும்? ஆண்டவரே, வார்த்தை உனக்கு கிடைக்கும். அங்க என்ன கிடைக்கும்? காணக்கூடாத தேவனை, அதர்சனமானவரை முகமுகமாய் நீ அங்கே பார்க்க முடியும். அங்கே உனக்கு என்ன கிடைக்கும்? சர்வ வல்லமை உள்ள தேவன் உனக்கு ஒரு சிநேகிதனை போல அங்கே மாறுவார். உனக்கு அங்கே என்ன கிடைக்கும்? நீ செத்தா கூட உன்னை அடக்காராதனை பண்றவரு ஜீவனுள்ள தேவனாக இருப்பார். உனக்கு அங்க என்ன கிடைக்கும் தெரியுமா? நீ அங்கே நிற்கினா உன்னை பத்தி எங்க யார் பேசினாலும் அவர் இறங்கி உனக்காக வழக்காடுவார். அது மேல இருக்கிற ஆசீர்வாதங்க. கீழே எல்லாரோடையும் நீயும் மண்ணா சாப்பிடலாம், எல்லாரோடையும் உட்காந்து நீங்களும் கண்மலை இருக்கிற தண்ணீரை குடிக்கலாம், எல்லாரோட நீங்களும் இங்க உட்காந்து அற்புத அடையாளங்களை பார்க்கலாம். அது கீழானது. உங்களை ஆண்டவர் அது இல்லைன்னு சொல்லல. ஆனா அதை விட மேல ஆனது ஒண்ணு இருக்குது. எல்லா சீஷரோடையும் போகும்போது அற்புத அடையாளங்கள் நடக்கும். எல்லா சீஷரோட போகும்போது பிசாசுகள் ஓடும். எல்லா சீஷர்களும் சொல்லுவாங்க, எல்லாம் ஓடிச்சு, அதை பார்த்தோம், இதை பார்த்தோம், 5000 பேருக்கு அப்பம் பெருகுச்சு, ஓ the miracle God அப்படின்லாம் சொல்லுவாங்க. எல்லாம் உண்மைதான். இப்ப சொல்றாரு பேதுரு யோவானை பார்த்து, என் கூட கொஞ்சம் அப்படி மேல வாங்க. எங்க மேல வாங்க, கொஞ்சம் நம்ம மர்ருவ மலைக்கு போவோம். அங்க போனா அவர்கள் பார்க்க முடியாத எலியாவை உன்னை பார்க்க வைப்பார். அவர்கள் பார்க்க முடியாததான மோசேயை உன்னை பார்க்க வைப்பார். அவர்களுக்கு தெரியாததான இனி நடக்க போற சத்தியங்களை அங்கே உன்னை கேட்க வைப்பார். அவர்கள் காதுகள் கேட்காத எத்தனையோ சத்தியங்களை உன்னை கேட்க வைப்பார். நீ இவர்களோட உட்கார்ந்து இருக்கிற வரைக்கும் கிடைக்கிற சத்தியம் வேறு, நீ தனித்து மலைக்கு மேல போகும்போது உனக்கு கிடைக்கிற சத்தியம் வேறு. மகிமையின் மேல் மகிமை அது. அந்த மகிமைய அங்க போனாதான் நீ உணர முடியும். கீழ இருந்து பார்க்கும்போது உனக்கு ஒண்ணும் தெரியாது. ஆனா சொல்லுவாரு, நீ மேல ஏறி வா. ஏன் ஆண்டவரே, மேல வந்தா மட்டும் இப்ப என்ன கிடைச்சிட போது? அது கீழேயே எனக்கு சொல்லுங்களேன். கீழே இருக்கிற வரைக்கும் நான் சொல்ற காரியம் வேற, மேல வந்து நான் சொல்லக்கூடிய காரியம் வேற. நிறைய பேர் கீழே இருக்கிறதுலயே திருப்தி ஆயிட்டாங்க. கூடாரத்திலேயே they satisfied with their spiritual life. இது வரைக்கும் என்ன கிடைச்சதோ அதோட சாட்டிஸ்ஃபை ஆயிட்டாங்க. முச்செடியிலேயே அவன் தேவனை பார்த்துட்டான், மகிமைய. ஆனா அதுல அவன் திருப்தி ஆகல. மலையை பார்க்கிறான், ஜைஜாண்டிக்கான காட்சி, அதுலயும் அவன் திருப்தி ஆகல. கண்மலை ஒட்டஞ்சு தண்ணி வருது, அதுலயும் அவன் திருப்தி ஆகல. இப்ப கேட்கிறான் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, நான் உன் மகிமையை பார்க்கணும். இது வரைக்கும் பாத்திய மோசே அண்ணன், அது இல்லப்பா, இன்னும் இருக்கு உங்ககிட்ட, இன்னும் இருக்கு உங்ககிட்ட, அந்த மகிமையை நான் பார்க்கணும். அதுதான் நீ கூடாரத்தை விட்டு வெளியே வந்தா கிடைக்கும். கூடாரத்துக்கு உள்ள இருந்தீங்கன்னா
இந்த உலகத்துல கிடைக்கிற மேன்மையான எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஆனா கூடாரத்தை விட்டு வெளியே வந்தீங்கன்னா இந்த உலகத்துல எத்தனை கோடி செலவு பண்ணாலும் கிடைக்காத மேலான மகிமையான தருணங்களை நீ கர்த்தருக்குள்ளே பெற்றுக்கொள்ள முடியும். ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ள விரும்புறீங்களா? என்ன அப்படி மாத்துங்க ஆண்டவரே. 700 கோடி மக்கள்ல ஒருத்தனை நான் சாக விரும்பல. 700 கோடியில ஒருத்தன் தான் மோசே. அந்த 700 கோடியில ஒருத்தன் தான் எலியா. அந்த 700 கோடியில ஒருத்தர் தான் பேதுரு. அந்த 700 கோடியில ஒருத்தர் தான் யோவான். அந்த தனிப்பட்ட உங்களோடு இருக்கக்கூடிய ஐக்கியம், அனுபவம், அந்த ஊழியம், அந்த மகிமை, அப்படி நான் வாழணும் ஆண்டவரே. அந்த ஆசை இருக்குதா? அப்படி இருக்கிறவங்க நம்ம ஜெபம் பண்ண போறோம். கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, என்ன எடுத்து அப்படி பயன்படுத்தும் ஆண்டவரே. நான் உங்ககிட்ட வரும்போது இப்படி வரக்கூடாது ஆண்டவரே. நான் வரும்போது நீங்க தனிப்பட்ட முறையில் ஸ்தேவானுக்கு ஏந்திரிச்சு நின்று ஒரு வரவேற்பு கொடுத்தா மாதிரி அந்த பரலோகமே எங்களை பார்த்து கனப்படுத்துற அளவுக்கு ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு வரணும் ஆண்டவரே. பரலோகத்துல அப்படி யோவான் நுழையும் போது தூதன் வந்து பக்கத்துல நின்று பேசுறான். இவங்கெல்லாம் யாரும் தெரியுமா? எக்ஸ்பிளைன் பண்றான். யோசித்து பாருங்க, ஒரு பரலோக டூருக்கு போனா ஒரு தூதன் கைடு மாதிரி கூட நின்று ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வரணும். அப்பனா நீங்க எவ்வளவு பெரிய விஐபி பாருங்க. ஒரு பெரிய அம்பாசிடரோ ஒரு பிரைம் மினிஸ்டரோ ஒரு நாட்டுக்கு போனா ஒரு ஆளை போட்டு அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வருவாங்க அந்த நாட்டை பத்தி. அந்த மாதிரி பரலோகத்துக்குள்ள போற யோவானுக்கு ஒரு தூதன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வரான். ஒரு இடத்துல தேவனே வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. என்ன ஸ்பிரிச்சுவல் லைஃப் பாருங்க. அந்த லைஃப்க்கு நீங்கள் நானும் விடுவோமா? நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன் தான் அவரும். நம்மை போல அவரும் ஒரு மீனவராக, ஒரு வலை பின்னுகிறவராக, சாதாரண மனுஷனா வாழ்க்கையை தொடங்கினவர் தான். ஆனா முடிக்கும் போது எப்படி முடிச்சார் தெரியுமா? பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக போய் உயிரோடு இருக்கும் போதே ஆவிக்குள்ள அவரை பார்க்கிற அனுபவத்துல போய் முடிச்சார். அப்படி ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப் வாழணுங்க. நம்ம ஜெபம் பண்ண போறோம். விரும்புறீங்களா? அப்படி ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை நான் வாழ விரும்புறேன்னு சொல்றவங்க உங்க கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே நான் அப்படி ஒரு வாழ்க்கை வாழணும்ப்பா, ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, நீர் விரும்புகிறபடி எங்க ஆவிக்குரிய வாழ்க்கை அமையணும் ஆண்டவரே. நீர் எதிர்பார்க்கிறபடி உங்களோடு கூட நடக்கும்படி, உலாவும்படி, முகமுகமாய் பார்க்கும்படி கிருபை பாராட்டுங்கப்பா. மகிமையுள்ள கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நாங்க முடிக்கும் போது மகிமையாய் அந்த பரிசுத்த வாட்டி சொன்னது போல பறந்து புறா போல் சிறகடித்து பாடி சென்றோர் நாள் இளைப்பாறுவேன். பரலோக வாசல் பரமசியோ குறித்து என்னை வரவேற்குமேன்னு அவங்க எதிர்பார்த்தது மாதிரி நாங்க போகும்போது ஒரு வரவேற்பு எங்களுக்கு கிடைக்கணும் ஆண்டவரே. நாங்க போகும்போது அப்படி ஒரு வரவேற்பு எங்களுக்கு கிடைக்கணும் ஆண்டவரே. நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க. இந்த வசனங்கள் ஆண்டவரே 30 அல்ல 60 அல்ல 100க்கு 100 பலன் கொடுக்கட்டாப்பா. கிருபையுள்ள கரத்துல தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.